நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே ஆண்டவரே கொண்டு வந்திருக்கிற உம்முடைய ஆண்டவரே தேவ மனிதனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர் அவர்களை அபிஷேகித்து வல்லமையாக நீ பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே ஆவி ஆத்துமா சரீரத்தில் அநேகர் விடுதலை பெற கர்த்தர் உதவி செய்வீராக. குமாரனாக இயேசு விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே ஆவியிலே விடுதலை உண்டாகட்டும், ஆத்துமாவிலே விடுதலை உண்டாகட்டும், சரீரத்திலே விடுதலை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் எங்கள் மத்தியிலே நீ கிரியை செய்வீராக. ஆவியானவர் இந்த இடத்திலே ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நீ விளங்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு சிலர் நாங்கள் கூடி வந்தாலும் இங்க வந்திருக்கிற எல்லாரும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக, உம்முடைய தொடுதலை பெற்றவர்களாக, ஆண்டவரே உம்முடைய நன்மைகளை சுதந்திரித்தவர்களாக இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசத்தோடு கேட்டு உம்முடைய கரத்திலிருந்து அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே விடுதலையோடும் பரிசுத்த ஆவியானவருடைய முழு நிச்சயத்தோடும் இந்த ராத்திரி வேளையிலே கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. 3 நாளும் ஆண்டவரே அநேக மக்களை கொண்டு வந்து ஆண்டவர் தம்முடைய வல்லமை இந்த இடத்திலே விளங்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. அநேகர் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக சேர்க்கப்பட, உம்முடைய மந்தைக்குள்ளாக சேர்க்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த 3 நாள் கூட்டத்தின் மூலமாக இயேசுவுடைய நாமம் மகிமைப்படட்டும், சத்துருடைய வல்லமைகள் கட்டப்படட்டும், சத்துருடைய ஆண்டவரை கிரியைகள் அழிக்கப்படட்டும், தேவன் நாமம் உயர்த்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். உயிரோடு ஆமென் சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் தானா? எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் சுகம் பெற விரும்புறீங்க? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு வியாதி இருக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. இந்த ஆலயம் ஒரு சுகமளிக்கும் மையமாக இருக்க வேண்டும் என்று பல காலங்களாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ ஆஸ்பத்திரியில் போய் ஆட்கள் கிடக்கிறாங்க. அங்கே போகிறதுக்கு போல இங்கே வந்தால் சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வல்லமை இங்கே செயல்பட வேண்டும். அந்த நாட்கள் வரப்போகிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஒரு டெப்த் இல்லாத மாதிரி இருக்க. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே முதலாவது நாளிலே கர்த்தருக்கென்று காணிக்கை நாம் படைக்க போகிறோம். இட் இஸ் ஆஃபரிங் டைம். நைரோபி கென்யாவிலிருந்து வந்திருக்கிற அப்போஸ்தலர் ஜான் கிபே அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க போறாங்க. இன்னைக்கு காலையில் 5 மணி ஜெபத்தில் வல்லமையான ஒரு செய்தியை கொடுத்தாங்க. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு ஜெபிக்க வேண்டும் என்று அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஜெபத்தினால எல்லாம் கிடைக்கும். ஜெபம் ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி. ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன வந்துகிட்டே இருக்கான் சொல்லுங்கப்பா. பணம் மாத்திரம் இல்ல, ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதனால காலையில் 5 மணி ஜெபத்துக்கு வந்தவங்க எல்லாம் ஏடிஎம் கார்டு வாங்கிட்டாங்க. ஹல்லேலூயா. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு ஒரு ஏடிஎம் கார்டு கொடுக்க போறோம். எத்தனை பேர் வர விரும்புங்க? நல்ல கை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன குறைஞ்சு போச்சு? நாங்களாம் 4 மணிக்கு நம்முடைய சபை மக்கள் எல்லாம் எழுப்பி 5 மணிக்கு வராங்க. நான்லாம் 2 மணி 3 மணிக்கு இன்னைக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு 4 மணிக்கு வீட்டுக்கு போய் 5 மணிக்கு வந்தேன். அல்ல 5 மணி ஜெபம் 4 மாதமா நடந்து கொண்டு இருக்கிறது. அதன் விளைவாக நன்மைகள் வந்து கொண்டு இந்த கூட்டம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. இது 5 மணியுடைய ஜெபத்தினுடைய விளைவு. ஆக இந்த 3 நாட்கள் அற்புதங்கள் நடக்க போகுது. தேவன் ஒரு வரம் பெற்ற தேவனுடைய ஊழியக்காரர் ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு. ஆகையால் ஏடிஎம் கார்டு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஜெப கார்டு கொடுக்கப்படும். நீங்க ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் உழுந்துகிட்டே இருக்கும். உங்களை மாதிரி யாருமே ஆசீர்வாதமா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய மத்தியில் பாஸ்டர் இயேசுதாஸ் அவர்கள் அவருடைய மனைவி 2 பேரும் பல தேவனுடைய ஊழியக்காரங்களை அழைத்து பயன்படுத்தி இப்பொழுது இந்த ஊழியக்காரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாஸ்டர் மருதையா அவருடைய பீஸ் அசெம்பிளி ஆஃப் காட் சபையிலே தேவன் அவர்களை வல்லமையாக பயன்படுத்தினார். இன்னும் பெரிய சபைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நம்ம கிட்ட கேட்டாங்க. முந்தா நேற்று சொன்னாங்க, நேற்று போஸ்டர் அடித்தோம், இன்னைக்கு ஒட்டணும், இன்னைக்கு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு நிறைய பேர் வர போறாங்க. நாளைக்கு காலை 5 மணிக்கு கூட்டம் உண்டு. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு தலைவர்களுக்காக
எப்படி வரங்களை செயல்படுத்துவது, எப்படி சுகமளிக்க ஊழியர்களாக இருப்பது, எப்படி வல்லமையாக ஜெபிப்பது என்று 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ஒரு சிறப்பு கருத்தரங்கு இங்கே நடைபெற இருக்கிறது. விசுவாசிகள் வரலாம், தலைவர்கள் வரலாம், போதகர்கள், துணைவியார்கள் வந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர் இயேசுதாஸ் அவர்கள் இப்போதான் நீங்கள் மாலையில் வந்தவங்க முதல் தடவையை பார்த்துருப்பீங்க. அவர்கள் வந்து நம்முடைய பிரசங்கியாரை அறிமுகம் பண்ணி வைக்க போகிறாங்க. பாஸ்டர் இயேசுதாஸ் அவர்களை, இயேசுதாஸா என்னது இயேசுதாஸ், இவரை பார்த்தா நம்ம சர்ச்சில் உள்ள ஒரு பாஸ்டர் மாதிரி இருக்கா? யார் மாதிரி இருக்கு? எங்க சர்ச்சில் யாபேஸ் அவங்க அண்ணன் மாதிரி இருக்கு. கரங்களை தட்டி அவங்கள வரவேற்கலாமா? ஆமென். பாஸ்டர் இயேசுதாஸ். தேவனுடைய வீட்டில் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர். நான் உங்களுக்கு அறிமுகமானவன். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா இயேசு அறிமுகமானவர். எஸ். அவர் எனக்குள்ள இருக்கனால அவரும் அறிமுகமாயிருக்கார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எஸ். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ மனுஷனை குறித்து சில வார்த்தைகளை உங்களோடு சொல்லி அவருக்குள்ள இருக்கிற மகிமையான தேவனை குறித்து மகிமைப்படுத்த தான் சொல்ல தான் நான் வந்திருக்கேன். அல்லேலூயா. ஆமென். அருமையான கர்த்தருடைய தாசன், அவருடைய அழைப்பு என்னவென்று சொன்னால் ஒரு அப்போஸ்தல அழைப்பாக இருக்கிறது. அநேக சபைகளுக்கு சென்று தேசத்தில் பல தேசங்களில் கடந்து சென்று ஒரு எழுப்புதலை உருவாக்க வேண்டும், அதற்கேற்ற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் மேல் ஊற்றியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை சந்திக்க ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆமென். நாங்கள் எங்கெல்லாம் அழைத்து செல்கிறோமோ அந்த இடமெல்லாம் வளர்கிற அல்லது தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிற அப்படிப்பட்டதான சபைகளுக்கு தான் கர்த்தர் அழைத்து செல்கிறார். ஆமென். அல்லேலூயா. திட்டம் இல்லாத இடத்துல ஆண்டவர் எங்களை கொண்டு போகிறதே இல்லை. எஸ். அதுபோல ஆண்டவர் பல தேசங்களிலே அருமையான கர்த்தருடைய தாசனை பயன்படுத்தி வருகிறார். இன்றைக்கு காலையில் கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார். அப்போ பேசும்போது ஆண்டவர் சொன்னார், பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தில் ஒரு மேடம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ரெவரண்ட், ஆனால் மறைமுகமாய் தேவனுடைய பணியும் செய்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க நம்ம பாஸ்டர்மாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ இன்னைக்கு காலைல அவங்கள தொடர்பு கொள்ளும்படி ஆண்டவர் பேசினார். அப்போ நாங்கள் மிஸ்கால் கொடுத்துட்டு அமைதியில் வச்சுட்டோம். அப்போ அந்த அம்மா மறுபடியும் எடுத்து அடித்தாங்க. ஆண்டவரே, நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல, பாஸ்டமாக 1 மாதமாக பாஸ்டர் என்கிட்ட பேசவே இல்லை. ஆண்டவரே, எப்படியாகிலும் பேசணும். ஆண்டவரே, அவர் மூலமாக நீர் தானே சொன்னீங்க அவங்க மூலமாக ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன்னு சொல்லி, ஆகவே நீங்கள் சொன்னீங்கன்னா அதை செய்யணும் ஆண்டவர்னு இப்போ தான் ஜோம் பண்ணி முடித்தேன். உங்கள் கால் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. ஆமென். ஆமென். அப்போ சொன்னோம், இதுபோல் ஒரு மெகா குருசைடு அங்கே நடத்த வேண்டும், கர்த்தருடைய தாசன் வந்திருக்கிறார் என்று சொன்னேன். அவங்க சொன்னாங்க, எல்லா பொறுப்பும் நானே எடுத்துக்கிறேன், குறைந்தபட்சம் 25,000 மக்களை நான் அந்த இடத்துல கூட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நான் சொன்னேன், இன்னொரு 3 மாதம் பொறுத்துக்கோங்க, ஏன்னா இப்போ விசிட்டிங் விசாவில் வந்துட்டாரு, இப்போ வந்து பேச வேண்டாம். அப்போ அவங்க சொன்னாங்க, எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணுறேன், நான் உள்ளே தான் இருக்கிறேன், அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. ஒரு 3 மாதத்தில் திரும்பவும் கர்த்தர் ஆண்டவர் சித்தமானால் இந்த பட்டணத்திலே அருமையான போதகர் இடத்திலே வருவார்கள் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நெக்ஸ்ட் 3 months. எஸ். அல்லேலூயா. ஆகவே அவர்கள் இங்கு வந்து பணி செய்வது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் முழு உலகத்தில் அநேகரோடு கூட கைகளை கோர்த்து ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்து வருகிறார். ஆண்டவர் சித்தமானால் இன்னும் அநேகரை அழைத்து வருவேன் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் முறை பாஸ்டர் எனக்கு ஒரு ஓப்பன் டோர் ஆண்டவர் இங்கே கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஆகவே நான் நினைப்பதற்கும் வேண்டுதல் செய்வதற்கும் அதிகமாய் அவர் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. 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 நல்ல கரங்களை கொண்டு வந்தவங்க மட்டும் அவரை உயர்த்தி
அவரை உயர்த்தி ஆமென். அவரை உயர்த்தி Hallelujah. ராஜாதி ராஜாவை உயர்த்தி அப்படியே ஒரு அசைவு. ஆமென். ஹalleluya hallelujah. The mighty presence of oh rabba shegadaralaba. Hallelujah. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இங்கு உலாவி கொண்டிருக்கிறார். இதோ அவர் உங்களை கட்டவிழ்க்கிறவராய், உங்களோடு பேசுகிறவராய், உங்களை ரட்சிக்கிறவராய், உங்களை உற்சாகப்படுத்துகிறவராய், உங்களை விடுதலையாக்குகிறவராய், இதோ உங்களுக்குள் உலாவுகிறவர், உங்களுக்குள் உலாவுகிறார். அவர் சொன்னார், இதோ என் ஜனத்திற்குள் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள். ஹalleluya. தேவனுடைய ஜனமாய் வந்திருக்கிற நம்மை கர்த்தர் வெறுமே அனுப்புவாரா? இல்ல, ஒரு நிறைவை கர்த்தர் தரும்படி. ஹalleluya. இப்பொழுது நாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரே உம்முடைய வல்லமையின் ஆவியை ஆண்டவரே எங்களை ஊற்றுவீர் அப்படினால் நமக்கு நன்றி. உம்முடைய வல்லமையின் ஆவியை கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றுகிறபடினால் நன்றி. ஒரு எழுப்புதலின் அக்கினி, ஒரு எழுப்புதலின் அக்கினி, ஒரு எழுப்புதலின் அக்கினி, ஒரு வல்லமையின் அக்கினி எழுந்து பிரகாசிக்கத்தக்கதான ஆண்டவரே உமக்காய் நாங்கள் செயல்படத்தக்கதான இரட்டத்தனையான ஒரு அபிஷேகம், இரட்டத்தனையான ஒரு அபிஷேகம். கேளுங்க ஆண்டவரே, இன்றைக்கு ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவங்க 2 மடங்கு ஒரு அபிஷேகம். ஏன்னா எழுப்புதல் வரணும்னா 2 மடங்கு அபிஷேகம் வேணும். ஹalleluya. இயேசுவே, அந்த 2 மடங்கு அபிஷேகத்தின் வல்லமையினால் கர்த்தர் எங்களை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக. ஊழியர்கள் இந்த இடத்தில் நின்று ஊழியம் செய்ய கூடாதபடிக்கு தேவ மகிமை ஆளுகை செய்வதாக. வல்லமை உம்முடைய நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஜீசஸ். கரங்களை தட்டி வரவேற்கலாமா பிரசங்கியார? ஹalleluya ஹalleluya ஹalleluya. வாகேரேயிலே வாகேரேயிலே வாகேரே மோதனி வாகேரேயிலே 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 மோதனி வாகேரேயிலே 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 mwadhani wewa shama wewa shama wewa shama mwadhani wewa shama wewa shama wewa shama mwadhani wewa shama wewa shama wewa shama mwadhani nikuhedete 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 mwadhani wewa shama nikuhedete mwadhani nikuhedete mwadhani tana wewa shama wewe wa shama nikuhedete mwadhani I love you, I love you, I love you.
te ni guarda tamuavani ni guarda te oh riboshira la bayanda la basire biyanda basire biyanda iria bayanda baza dokale wa Jesu Jesu babe washama oh washama aigane guardata oh unengoka Jesu nengoka nengoka Jesu nengoka nengoka Jesu nengoka Goroya kwaikene Negoka Jesu negoka Negoka Jesu negoka Negoka Jesu negoka Goroya kwaikene Negoka Negoka Jesu nengoka nengoka Jesu nengoka nengoka Jesu nengoka garaya kwaikene rimasere buyanda la baza. Here I am to worship you, Lord. Here I am to bow down. Here I am to say, you are my God. You are my God. You are my God. You are my God. Here I am to worship you. Here I am to bow down. Here I am to say that you are my God. Blessed be Blessed be the name. Blessed be the name. Blessed be the name of the Lord. Blessed be the name. Blessed be the name. Blessed be the name of the Lord. Hallelujah. Hallelujah. Oh, hallelujah. Blessed be the name of the Lord. Hallelujah. Oh, hallelujah. Oh, hallelujah. Blessed be the name of the Lord. Come on, somebody cry for Jesus. கரங்களை தட்டி நல்ல கை தட்டி நல்ல கை தட்டி Somebody cry for Jesus. நல்ல முழு பலத்தோடு கை தட்டி ஷாகுதா ராகதாலபா நேகா பாபா பாபா. The Bible says in the book of Matthew chapter 9 மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே பைபிள் சொல்லுகிறது verses 1. Matthew chapter 9 verses 1. The Bible says மத்தேயு 9:1 Jesus okay. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். Verse 2. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். The Bible says that Jesus stepped into a boat, crossed over, and came to his own town. Some men brought to him a paralytic laying on a mat. When Jesus saw their faith, he said to the paralytic, take heart, son, your sins are forgiven. இயேசு படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். The place I want us to take very well is when Jesus saw their faith. இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை
கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. I want to talk about faith. நான் விசுவாசத்தை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். Faith is the foundation of prosperity. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா செழிப்புக்கும் அடித்தளமாக இருக்கிறது. Faith is the key to anything that you want from God. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து எதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னு நீங்க விரும்புகிறீங்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். Here the Bible says that Jesus saw their faith. இங்கே வேதம் சொல்லுகிறது இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டார். Jesus did not see their problem, but he saw their faith. இயேசு கிறிஸ்து அவருடைய பிரச்சனைகளை பார்க்கவில்லை, அவர்களுடைய விசுவாசத்தை கண்டார். So your problems does not touch God, but your faith touches God. உங்களுடைய பிரச்சனைகள் ஆண்டவரை தொடுவதில்லை, ஆனால் உங்களுடைய விசுவாசம் ஆண்டவரை தொடுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு Because நன்றி. faith honors God and God honors faith. தேவன் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார், விசுவாசம் தேவனை கனம் பண்ணுகிறது. Then that's why without faith it is impossible to please God. ஆகையினால் தான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். So it is better for you to have faith than to have everything without faith. அருமையானவர்களே, எல்லாவற்றை பார்க்கிலும் உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். So faith is the foundation of a believer. ஒவ்வொரு விசுவாசிக்கும் அஸ்திபாரம் அது விசுவாசமாய் இருக்கிறது. Faith is the key to your blessings. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய திறவுகோலாக சாவியாக விசுவாசம் இருக்கிறது. So I want to talk about faith, and what Jesus sees is faith. அருமையானவர்களே, விசுவாசத்தை குறித்து பேச விரும்புகிறேன். விசுவாசத்தை இயேசு பார்த்து என்ன செய்ய போகிறார்? So when you are praying, God does not look at your prayers, but he looks at your faith in prayers. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவருடைய ஜெபத்திலே உங்களுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கிறது என்று அவர் பார்க்கிறார். And that's why the Bible says when you pray, believe that you have received and it will be yours. ஆகையால் தான் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று இயேசு சொன்னார். Prayer without faith is just noise making. அருமையானவர்களே, விசுவாசம் இல்லாத ஜெபம் வெறும் சத்தமாகத்தான் இருக்கிறது. So we must combine our prayer with faith. ஆகையினாலே நாம் நம்முடைய ஜெபத்தோடு விசுவாசத்தை கலக்க வேண்டும். Every one of us needs faith. நம் ஒவ்வொருவருக்கும் விசுவாசம் தேவை. And Jesus, when he's looking at you, he is looking for faith inside you. இயேசு உங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களிடத்திலே விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். It doesn't matter how poor you are, but without faith you cannot come out of poverty. நீங்க எவ்வளவு ஏழையா இருக்கீங்கன்னு அவர் பார்க்கிறது இல்ல, ஆனா விசுவாசம் இல்லாம ஆண்டவரிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. So you need faith to be rich. நீங்கள் செழிப்புள்ளவர்களாக மாறுவதற்கு உங்களுக்கு விசுவாசம் தேவை. You need faith to be healed. நீங்கள் சுகமடைவதற்கு விசுவாசம் தேவை. You need faith to come from one level of glory to another. மகிமையின் ஒரு நிலையிலிருந்து மகிமையின் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு உங்களுக்கு விசுவாசம் தேவை. And that's why the Bible says the just shall live by faith. ஆகையினால் தான் பைபிள் சொல்லுது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று. Faith is all that you need in life. வாழ்க்கையிலே நமக்கு தேவையான எல்லாமே விசுவாசம்தான். And the Bible says வேதம் சொல்லுகிறது that Abraham was a father of faith. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக இருந்தான். That means he walked by faith. அவன் விசுவாசத்தோடு வாழ்ந்தான். He spoke by faith. அவன் விசுவாசத்தோடு பேசினான். Because faith is an innermost being that helps you to see the things the way God sees them. தேவன் உங்களை எப்படி பார்த்து நடத்த விரும்புகிறாரோ அப்படி நடத்துவதற்கு உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு உதவி செய்கிறது. That's why the Bible says we call the things that are not
as though they are and they happen. பைபிள் சொல்லுது இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் என்று. And the Bible says, you shall decree a thing and shall be established. நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லும்போது பிரகடனப்படுத்தும் போது அது அப்படியே நடக்குமாம். So faith is a gadget God have given us to create what we want. அருமையானவர்களே, விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் எதையும் சிருஷ்டிக்க முடியும், உருவாக்கி கொள்ள முடியும். So faith is the key to enter into a room of blessings. ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு அறைக்குள் செல்லுவதற்கு உங்களுக்கு இருக்க வேண்டிய சாவி, திறவுகோல் விசுவாசமாக இருக்கிறது. Let me start by saying this. நான் இப்படி சொல்ல ஆரம்பிக்கட்டும். When God created you, தேவன் உங்களை சிருஷ்டித்த பொழுது He had prepared everything for you. உங்களுக்காக எல்லாவற்றையுமே ஆயத்தப்படுத்தி So வைத்திருந்தார். everything is ready. எல்லாமே ஆயத்தமாக இருந்தது. Your blessings are ready. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் ஆயத்தமாக அவர் வைத்திருந்தார். Your house is ready. உங்களுக்கு தேவையான வீடுகளை அவர் ஆயத்தப்படுத்தி Your வைத்திருந்தார். car is ready. உங்களுக்கு தேவையான கார் அவர் ஏற்கனவே வைத்திருந்தார். Your visa is ready. உங்களுக்கு தேவையான விசா ரெடியா அவர் கையில இருந்தது. Your everything is ready. உங்களுடைய எல்லாமே அவர் கையில ஆயத்தமாக இருந்தது. Because God is a wise builder. ஆண்டவர் ஞானமாக கட்டுகிற ஒரு கட்டிட கலைஞர். Before he builds a house, he puts all the materials and everything together before he starts to build it. அவர் ஒரு வீட்டை கட்டுவதற்கு முன்பதாக எது எது எங்கெங்கே எப்படி இருக்க வேண்டும், என்ன தேவை என்றெல்லாம் அவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். Before God created Adam and Eve, he had already prepared a garden called Eden. அருமையானவர்களே, ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உருவாக்கும் முன்பாக அவர்கள் வாழுவதற்காக ஒரு ஏதேன் தோட்டம் என்ற ஒரு தோட்டத்தை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். So when God created Adam and Eve, he put them in the garden of Eden and everything was there. அருமையானவர்களே, ஆதாம் ஏவாளை உருவாக்கி அவர்களை ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்த பொழுது எல்லாமே அவர்களுக்கு தேவையான எல்லாம் ஆயத்தமாக இருந்தது. When you receive Jesus Christ, everything is ready for you. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு தேவையான எல்லாமே ஆயத்தமாக இருக்கிறது. And that's why the Bible says the prosperity of the wicked is piled up for the righteous. ஆகையால் தான் பைபிள்ல சொல்லுது, பாவிகளின் ஆஸ்தி நீதிமான்களுக்காக குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. And that's why the Bible says we do not have because we have not asked. We don't have it because we have not asked God for it. பைபிள் சொல்லுது, நீங்கள் கேளாமல் இருக்கிறதுனால தான் பெற்றுக்கொள்ளாம இருக்கீங்க. And our asking should be asking by faith. அருமையானவர்களே, நாம் கேட்பது, வேண்டிக் கொள்வது விசுவாசத்தோடு கேட்கிறதாக இருக்க Because வேண்டும். faith is seeing what you want as it is available that time. அருமையானவர்களே, விசுவாசம் என்பது ஏற்கனவே ஆயத்தமாக ஆண்டவர் வைத்திருக்கிறதை பார்ப்பது. Okay, let me use this terminology. Faith is actualizing the spiritual things to come to physical. Actualizing, bringing it from the spirit to function in the physical arena. அதாவது ஆவிக்குரிய உலகத்திலிருந்து நாம் வாழுகிறதான இந்த மெட்டீரியல், இந்த உலகத்துக்குள்ளாக கொண்டு வருவது விசுவாசம். From the high dimension of heaven to bring it to earth. பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இருக்கிற இடத்திற்கு கொண்டு வருவது விசுவாசம். That's why the Bible says, let it be done on earth as it is in heaven. பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலே செய்யப்படுவதாக இயேசு சொன்னார். So all that you have been praying for, you have been waiting for manifestation of everything that is kept for you in heaven. நீங்கள் எதற்கெல்லாம் எதிர்பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி இருக்கீங்களோ, எல்லாமே உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான். So when Jesus is looking at you, is looking whether you have faith in God. ஆகையினால இயேசு உங்களை பார்க்கும்போது இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்குன்னு அவர் பார்க்காரு. And that's why the Bible asks, when Jesus will come back, will he find faith in the face of the earth? ஆகையினால தான் பைபிள்ல ஒரு இடத்துல இயேசு சொல்றாரு,
மனுஷகுமாரன் திரும்ப வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு கேட்காரு. So faith, 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 faith. விசுவாசம், 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 விசுவாசம். Amen. Turn to your neighbor and tell him, faith, 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 faith. பக்கத்துல பார்த்து கையை கொடுத்து விசுவாசம், 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 விசுவாசம் வேணும், விசுவாசம் இருக்கா கேளுங்க, சத்தமா கேளுங்கப்பா. ஆமென். You live by faith. நீங்கள் விசுவாசத்தோடு வாழுகிறீர்கள். You please God by faith. நீங்கள் தேவனை பிரியப்படுத்துவது விசுவாசத்தினாலே. You receive from God by faith. நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது விசுவாசத்தினாலே. That's why Jesus told them, according to your faith, receive. ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. Some of them he told them, ye of great faith. ஆண்டவர் சொன்னாரு, ஓ உன்னுடைய எவ்வளவு பெரிய விசுவாசம். Some of them he said, you of little faith. சில ஆட்களை பார்த்து சொன்னாரு அற்ப விசுவாசி அப்படின்னு. Others he asked them, where is your faith? ஆண்டவர் கேட்டார் இன்னொரு இடத்துல, எங்கே உங்களுடைய விசுவாசம்? I don't know which category you are. நீங்க எந்த வட்டாரத்துல இருக்கீங்க, எந்த நிலையில இருக்கீங்கன்னு தெரியல. Are you in the category of where is your faith? உங்களுடைய விசுவாசம் எங்கப்பா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கா? Or are you in the category of ye of little faith? அற்ப விசுவாசியே, விசுவாசமே இல்லாதவனே. Because the measure of faith, the level of your faith is the level of receiving from God. அருமையானவர்களே, உங்களுடைய விசுவாசம் எந்த அளவு உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? There is a saying that says like this, that you can take the donkeys to the water but you cannot force them to drink the water. ஒருத்தர் இப்படி சொல்லுவாங்க, கழுதைய தண்ணி பக்கம் கொண்டு போக தான் காட்டலாம், பக்கத்துல கொண்டு போய் தலையை வைக்கலாம், குடிக்க வேண்டியது யாருது? கழுதை குடிக்கணும். So no matter how pastor would like you to prosper, to be healed and to receive miracles from God, only by your faith you can receive. பாஸ்டர் எவ்வளவுதான் ஆசீர்வாதத்தை பத்தி சொல்லி அதெல்லாம் பத்தி சொன்னாலும் உங்களுக்கு விசுவாசம் இருந்தா மாத்திரம்னா எல்லாத்தையும் சுதந்திரிக்க முடியும். Can I tell you something? ஒன்னு சொல்லட்டுமா உங்ககிட்ட? Crying does not make you to receive miracles. நீங்க அழுது 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 ரொம்ப அழுததுனால அற்புதம் ஒண்ணு நடக்காது. Only faith will help you to receive from God. ஆனால் விசுவாசம் இருந்தால் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல கை தட்டுங்கப்பா. So when you go before God, நீங்க ஆண்டவருக்கு முன்னால வந்து நிக்கும்போது and you இப்படி அழுதுகிட்டே வர கூடாதுங்க. it will not help you to receive from God. இந்த அழுக வந்து உங்களுக்கு விசுவாசத்தை பெற்று தராது. The Bible says approach the throne of God with boldness. பைபிள் சொல்லுது தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. The Bible says from the time of John the Baptist until now the kingdom of God suffers violence and the violent shall take it by force. யோவான் ஸ்நானன் காலம் முதல் தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். So if your work is to tell the devil, why are you against me? Then you remain there with the devil arguing some things. ஐயோ நான் என்ன பண்ணட்டும்னு சொன்னீனா நீ சாத்தான் கூட இருக்கான்னு அர்த்தம். Faith is telling the devil, get out of my way in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே நடப்பதாக அப்படின்னு அர்த்தம். You don't tell God to cast out demons. நீங்க வந்து பேய ஆண்டவரே நீங்க வரட்டுங்கன்னு சொல்ல கூடாது. நீ போ அப்படி நம்ம சொல்லணும். I've had people praying telling God, remove this sickness from me. God, remove this demon from me. That demon, that sickness cannot go. You have the power and authority. Whatever you bind on earth shall be bound in heaven. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரே என் வியாதியை போக்கிருங்க, எனக்கு விரோதமா வர பேயை விரட்டிருங்க அப்படின்னு சொன்னா அது உதவி செய்யாது. நீங்க பேயை பார்த்து நீங்க வியாதியை பார்த்து போ சுகமாகு அப்படின்னு சொல்லணும். You must know that faith is calling the things
to function the way you want them to function. அருமையானவர்களே, எப்படி காரியங்கள் நடக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அப்படி நடக்க வைப்பதற்கு உங்களுடைய விசுவாசம் உதவி செய்கிறது. Let me give you a testimony. ஒரு சாட்சியை உங்களுக்கு நான் சொல்லட்டும். Let me give you a testimony. நான் ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்லட்டும். In 1998, 1998 வருஷம் 1997, I wanted to go to the Bible school. 1997 வருஷம் நான் பைபிள் காலேஜுக்கு போகணும்னு விரும்பினேன். And my pastor said, you don't have secondary school certificate, so you cannot go to the Bible school. எங்க பாஸ்டர் சொன்னாரு, நீ உலக பிரகாரமா ஒரு காலேஜில் படிச்சு உனக்கு ஒரு சர்டிபிகேட் இல்லாததுனால நீ வந்து பைபிள் காலேஜுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டார். But when I went back home, நான் வீட்டுக்கு வந்த பொழுது I spoke to myself. நான் எனக்குள்ளேயே பேசினேன். I said, I am a pastor. நான் ஒரு பாஸ்டர். I am a man of God. நான் ஒரு தேவ மனிதன். And because pastor does not want to speak a blessing to me, so I will speak the blessing to myself. பாஸ்டர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்காட்டாலும் நானே ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிடுவேன்னு சொன்னேன். So I said, you Kibe, you are studying here. And I said, you man of God, you are studying here. So I spoke to myself, me I'm here and me I'm there, and I'm saying, you Kibe, go to the Bible school and succeed in Jesus' name. And then I jump on the other side, I said, hallelujah. அதாவது பைபிள் காலேஜுக்கு போகக்கூடாது பாஸ்டர் சொல்லிவிட்டாரு. ஆனா அவர் சொன்ன என்ன அப்படின்னு சொல்லி நானே என்ன பார்த்து இந்த இடத்துல இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டு இங்க இருந்துக்கிட்டு நீ பைபிள் காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. Because faith comes by hearing, and by hearing by the word of God. விசுவாசம் எப்படி வருது? கேட்கிறதுனால வருகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனால விசுவாசம் வருது. So if there is no one to speak to you, you can speak to yourself. அருமையானவர்களே, வேற யாரும் உங்ககிட்ட பேசாட்டாலும் நீங்களே உங்ககிட்ட விசுவாசத்தோட பேசிக் கொள்ளலாம். Hallelujah. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. So after that, I looked for a cashier laboring job. I looked for somewhere to work. நான் ஆண்டவரிடத்துல எதிர்பார்க்கிறேன். It was in the coffee plantation. அதாவது காபி பிளான்டேஷன் பண்ற இடத்துல அது இருக்கும். So I worked the whole of December. நான் டிசம்பர் மாதம் முழுதும் அது எனக்கு வேணும்னு சொன்னேன். Then January 1st, ஜனவரி 1ஆம் தேதி I went to the owner of the coffee plantation to receive my money. என்னுடைய பணத்தை வாங்குறதுக்கு அந்த காபி பயிரிடுகிற இடத்துக்கு நான் போயிருந்தேன். When he heard that I'm in his house, he ran away. என்ன பார்த்தவன அவர் ஓடி போயிட்டார். So there was no money. எனக்கு பணம் கிடைக்கல. And the devil started telling me, are you sure you are going to Bible school? நீ பைபிள் காலேஜுக்கு போறியா? பணம் எல்லாம் உனக்கு கிடைக்காதுன்னு பேய் என்ன பார்த்து சிரிச்சான். I said to myself, you are going to the Bible school tomorrow. நான் என்ன பார்த்து சொன்னேன், நீ நாளைக்கு பைபிள் காலேஜில் போய் சேர போறேன்னு சொன்னேன். So I stayed there until morning in the person's house. நான் அந்த ஆளுடைய வீட்டில காலையில வரைக்கும் இருந்தேன். He refused to come back home. அவன் வீட்டுக்கு வந்தான். Because he knew I'm in his house waiting for my money. நான் என் பணத்தை வாங்குவேன்னு நினைச்சு அவன் வராமலேயே எப்படி தப்பிக்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். I had no fear to go to the Bible school. எனக்கு பைபிள் காலேஜுக்கு போறதுக்கு விசுவாசம். I had no money to pay in the Bible school. பைபிள் காலேஜுக்கு பணத்தை கொடுக்கிறதுக்கு பணம் இல்ல. But 5 in the morning, காலையில 5 மணிக்கு I woke up. நான் எழும்பினேன். I took some clothes. கொஞ்சம் ஆடைகளை எடுத்துக்கொண்டு I put them in the polythene paper. அத ஒரு பிளாஸ்டிக் பைக்குள்ள போட்டு I walked out of our house. என் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். My mother asked me, where are you going? எங்க அம்மா பார்த்து கேட்டாங்க, நீ எங்கடா போறேன்னு. I said, to the Bible school. நான் பைபிள் காலேஜுக்கு போறேன்னு. She asked me, do you have fare? உனக்கு போறதுக்கு காசு Do இருக்கா? you have the ticket? உனக்கு டிக்கெட் இருக்கா? I said, I don't have. எனக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு. Asked me, and how are you going? அப்படினா எப்படி போறேன்னு கேட்டேன். I told my mother, I am going to the Bible school today. அம்மா, நான் இன்னைக்கு பைபிள் காலேஜுக்கு போறேன்னு சொன்னேன். My mother asked me, are you okay? நீ ஒழுங்கா தான் இருக்கியா? ஏதா பைத்தியம் பிடிச்சிட்டான்னு கேட்டேன். I said, I'm better than yesterday. நேத்தை விட இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருக்கேன்னு சொன்னேன். So I'm going to the Bible school. நான் பைபிள் காலேஜுக்கு போறேன்னு. My mother sent my sister to give me the ticket to the Bible school. பைபிள் காலேஜுக்கு போறதுக்குள்ள டிக்கெட்டை எங்க அம்மாவே தந்துட்டாங்க. The bus ticket. பஸ் டிக்கெட்டை கொடுத்துட்டாங்க. The money to pay for the bus ticket. பஸ்ல போறதுக்குள்ள பணம் அம்மா மூலமா கிடைச்சிருச்சு. So I went to the bus.
நான் பஸ்ஸுக்கு போனேன். I entered the bus. பஸ்ஸுக்குள்ள ஏறினேன். I traveled very far. It is almost 3 hours with bus to the Bible school. அதாவது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் மிக வேகமா போயிட்டேன். I had no money. பணம் கிடையாம இருந்தது. And the only money I was given by my mother is to pay the ticket to go, not to come back, only to go. அதாவது போறதுக்கு மட்டும் தான் டிக்கெட் இருந்தது, வர்றதுக்கு பணமே கிடையாது. அந்த பணத்தை எடுத்துட்டு விசுவாசத்தோட போறேன். So there was no way I was to come back. ஆகையால் நான் திரும்ப வர முடியாத அளவுக்கு தான் அங்க போய்கிட்டு இருக்கேன். When I arrived in the Bible school, பைபிள் காலேஜில் போய் இறங்கின உடனே I went to the reception. அங்க ரிசெப்ஷன் வரவேற்பறைக்கு போனேன். And the receptionist asked me, "You have come to the Bible school?" I said, "Of course." அந்த வரவேற்பாளர் பைபிள் காலேஜ், நீ பைபிள் காலேஜுக்கு வந்திருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. Because the way I looked, I didn't look like somebody who has come to the Bible school. ஏன்னா என்ன பார்த்த பார்வையில நான் முழிக்கிற மொழியில என் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா இவனா பைபிள் காலேஜுக்கு வந்திருக்கான் அந்த மாதிரி நான் இருந்தேன். Because I was from the darkest village there inside. ஏன்னா ரொம்ப உள்ள தள்ளியா ஒரு இடத்துக்குள்ள இருந்த கிராம பகுதியில. So she looked at me. டிராவல் பண்ணி வந்த என்ன பார்த்தாவா? She told me, "Do you have the application fee?" நீ அப்ளிகேஷன் ஃபீஸ் வச்சிருக்கியான்னு கேட்டாங்க. I said, "I don't have." என்கிட்ட இல்லன்னு. He asked me, "Registration fee?" ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வச்சிருக்கியான்னு I கேட்டாங்க. said, "I don't have." இல்ல அப்படின்னு. He asked me, "Tuition fee?" டியூஷன் ஃபீஸ் கொண்டு வந்திருக்கியான்னு I கேட்டாங்க. said, "I don't have." ஐயோ என்கிட்ட இல்லன்னு. He asked me for, "Are you going to stay here?" I said, "Yes." நீ இங்க தான் தங்க போறியான்னு கேட்டாங்க. ஆமா இங்க தான் தங்க He asked போறேன். me the boarding fee. I said, "I don't have." நீ தங்கறதுக்குள்ள போர்டிங் ஃபீஸ் கொண்டு வந்திருக்கியானே என்கிட்ட இல்லன்னு. She asked me again, மறுபடியும் என்ன பார்த்து கேட்டா, "Have you come to the Bible school?" நீ பைபிள் காலேஜுக்கு தான் வந்திருக்கியான்னு கேட்டா. I said, "Yes." ஆமா அப்படின்னு. That time I sat down and I put my feet like this. நான் அட்ன கால் போட்டுக்கிட்டு உட்கார ஆரம்பிச்சேன். அப்பதான் I have come to the Bible school. நான் பைபிள் காலேஜுக்கு வந்திருக்கேன்னு. And the receptionist, the lady looked at me on the face and said, "There is something wrong." என்ன பார்த்து ஏதோ உனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு அவ நினைச்சுக்கிட்டா. And in my heart I said, "Yes, there is something wrong." எனக்கு உள்ளுக்குள்ள அவ அப்படிதான் நினைச்சா. Because the devil, I was going to fix you. அதாவது பேய ஒரு முடிவுக்கு கொண்டு வர விசுவாசம் எனக்கு இருந்தது. So she left and went to the principal of the Bible school. She left, she went to the headmaster of the Bible school. அந்த பைபிள் காலேஜில் உள்ள பிரின்சிபால் கிட்ட போனாவா. So I entered, she said, "Come in." அவங்க உள்ள வா அப்படினா. The principal, பிரின்சிபால் a சொன்னாரு. wonderful pastor. ரொம்ப அருமையான மனிதன். I can still remember his name is called Pastor Isaac. ஐசக் அவருடைய பேரு. So I entered in his office. அவருடைய ஆபீஸ்க்குள்ள போனேன். He asked me the same questions that I was asked by the reception. அந்த அம்மா கேட்டால கேள்வி அதே கேள்விகளை வரிசையா என்ன பார்த்து கேட்டாவா. And he added another question and asked, "Who is paying your school fees?" உன்னுடைய பைபிள் காலேஜில் படிக்கிறதுக்குரிய ஃபீஸை யார் கட்டுறான்னு கேட்டார். I said, "Jesus." நான் சொன்னேன், "ஜீசஸ், இயேசு கட்டுவார்னே." He looked at me well. என்ன அவர் பார்த்தாரு. And he was like, "This young man have come to bring temptation to my preachings." என்னுடைய பிரசங்கத்துக்கே இவன் சோதனையா இருப்பான் போல அப்படின்னு. Because I said, "If they preach faith, I will act by faith and I will go to the Bible school by faith." நீங்க விசுவாசத்தோடு பிரசங்கம் பண்ணும்போது விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது விசுவாசத்தோடு பைபிள் காலேஜ் போக So முடியும். he asked me, "Do you have a Bible?" நீ பைபிள் வச்சிருக்கியான்னு கேட்டார். I said, "Yes, this is one." பைபிள் இருக்குது அப்படின்னு காட்டினேன். He asked me, "Do you have a pen?" பென் இருக்கான்னு கேட்டார். I said, "No." இல்ல அப்படின்னேன். "Do you have a book to write?" நீ எழுதுறதுக்கு நோட் புக் வச்சிருக்கியா? I said, "No." இல்ல என்கிட்ட இல்லன்னு. He asked me the same question the receptionist asked me again. And "Have you come to the Bible school?" அந்த வரவேற்பறையில கேட்டாளா அவ அதே கேள்வியை நீ பைபிள் காலேஜுக்கு தான் வந்திருக்கியா அப்படின்னு கேட்டார். Because I looked crazy. ஏன்னா என்ன பார்த்தா கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. I said, "Yes." நான் ஆமா அப்படின்னேன். He took his pen, he gave me. He took his pen, gave me. அவருடைய பேனாவை எடுத்து என் கையில கொடுத்தாரு. He took some papers from his book and gave me. அவருடைய நோட் புக்ல இருந்த சில பேப்பரை கிழிச்சு என்கிட்ட கொடுத்தாரு. And he told me, "Go to the cross." கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டாரு. So I came out of his office. நான் ஆபீஸை விட்டு வெளியே வந்தேன். I went towards the cross. கிளாஸ் ரூமுக்கு நேரா வந்தேன். Before I arrived in the cross, I turned back. I saw him, he have come out of the office and is looking at me.
நான் கிளாஸ் ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னால அவர் ஆபீஸ் விட்டு வெளியே வந்து என்ன இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தார். Because he thought that I'm crazy, so maybe I'll come out and go outside the gate. நான் பைத்தியம் பிடிச்சவனா இருந்தா வெளியே வந்து அப்படியே பைபிள் காலேஜ் விட்டு போயிருவேன்னு நினைச்சுதான் அவர் வெளியே வந்து பார்த்தாரு. When he saw that I've entered the class, நான் கிளாஸுக்குள்ள போறத பார்த்த உடனே so he followed me. எனக்கு பின்னாலே வந்தார். Then when I entered the class, கிளாஸுக்குள்ள போன உடனே I met that the students are worshiping God. எல்லாரும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தாங்க. I entered the class. நான் கிளாஸுக்குள்ள போனேன். I lifted my hands. நானும் கையை உயர்த்தினேன். I started nimasoka makarabasha romomo shayabakai. ஆவியில நிறைஞ்சி அவங்களோட சேர்ந்து கர்த்தரை வல்லமையா ஆராதிச்சேன். I started speaking in tongues. நான் அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை ஆராதிச்சேன். I fell flat on the ground to worship God. நான் தரையில படுத்து கர்த்தரை அப்படியே நெடுஞ்சான் கடையா படுத்து ஆராதிச்சேன். And he came slowly and he looked inside and he saw that and he heard that I was speaking in tongues. அவர் பக்கத்துல வந்து நான் அந்நிய பாஷையில பேசுறத பார்த்தாரு. He slowly went back. அவர் மெதுவா He went back to the office. அவருடைய ஆபீஸ்க்கே போயிட்டாரு. So the time for him to come and teach in the Bible school, அவர் வந்து பைபிள் காலேஜ்ல எனக்கு பாடம் எடுக்கிற நேரத்துல I came from the back. I came to the front seat. நான் பின்னால இருந்து முன் வரிசையில வந்து உட்கார்ந்துக்கிட்டேன். And I started writing. நான் எழுத ஆரம்பிச்சேன். I was so much attentive to the teacher. ரொம்ப கவனமா டீச்சர் சொல்றதை கேட்டேன். When first term was over, முதலாவது டேர்ம் முடிஞ்ச உடனே he came and said, the people that have not paid the school fees, you are going home and you must come with the school fees. வந்து சொன்னாரு, யாரெல்லாம் ஃபீஸ் கட்டலையோ அவங்களாம் வீட்டுக்கு போய் ஃபீஸை வந்து கட்டாட்டா நீங்க வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னாரு. And then he went. போயிட்டார் சொல்லிட்டு. He read our names. எல்லார் பேரையும் வாச்சார். After he went to the office, I followed him. அவர் ஆபீஸுக்குள்ள போன உடனே அவருக்கு பின்னாலே நான் போனேன். I told him there is no need of me going home. நான் சொன்னேன் நான் வீட்டுக்கு போறதுல அவசியமே இல்லைன்னு. Because I don't have the ticket to go home. ஏன்னா எனக்கு திரும்ப போறதுக்கு டிக்கெட்டே கிடையாது. He told me I will give you the ticket to go home. அவர் சொன்னார் நீ வீட்டுக்கு போறதுக்கு டிக்கெட் நான் வாங்கி தரேன்னார். I told him unless you give me the ticket to go and the ticket to come back. நான் சொன்னேன் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வர்றதுக்கு டிக்கெட்டை தாங்கன்னு கேட்டேன். Because I am not getting money from there. I am not going home to get money. நான் வீட்டுக்கு போய் பணத்தை வாங்குறதுக்கு போகல. He told me then go home and greet your parents and come back. நீ வீட்டுக்கு போய் அம்மா அப்பாவை வாழ்த்திட்டு நல்ல நல்ல நலன் விசாரிச்சிட்டு நீ திரும்ப வா He அப்படினாரு. gave me the ticket to go home and to come back. வீட்டுக்கு போறதுக்கும் திரும்ப வர்றதுக்கும் டிக்கெட்டுக்கு அவர் காசு கொடுத்தார். So I took the money, I went home, greeted my parents, and this is what I told my parents. நான் பணத்தை எடுத்துட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் நான் நடந்ததெல்லாம் எங்க அப்பா அம்மாட்ட சொன்னேன். I told them that a white man from abroad have come and have paid all my school fees, so don't worry. அவங்க சொன்னாங்க ஒரு வெள்ளைக்காரன் வெளிநாட்டுல இருந்து வந்தான் உனக்கு தேவையான எல்லா ஃபீஸையும் கட்டி முடிச்சிட்டாரு நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. Remember, nobody had paid my school fees. Nobody had paid. ஒருத்தரும் எனக்கு ஃபீஸ் கட்டல. I spoke by faith. நான் விசுவாசத்தோட பேசினேன். I spoke by faith. நான் விசுவாசத்தை பேசினேன். I told them the school fees is paid. என்னுடைய ஃபீஸ் எல்லாம் கட்டப்பட்டது. So I told my parents, don't worry. எங்க அப்பா அம்மா பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க அப்படி. Everything is taken care of. எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளப்பட்டதுன்னு I'm eating, I'm drinking, no problem. நல்லா சாப்பிடுறேன் நல்லா குடிக்கிறேன் ஒண்ணுக்குமே எனக்கு பிரச்சனை இல்லை. And my parents started saying, oh glory to God, oh glory to எங்க God. அப்பா அம்மா ஓ ஆண்டவருக்கு மகிமை தோத்திரம் அப்பான்னாங்க. So my faith helped my parents to praise God. என்னுடைய விசுவாசம் எங்க அப்பா அம்மாவை ஆண்டவரை துதிக்கிறதுக்கு உதவி செய்தது. So I went back to the school. மறுபடியும் காலேஜுக்கு பைபிள் காலேஜுக்கு போனேன். My shoe was torn. என்னுடைய ஷூ கிழிஞ்சு போயிருந்தது. I looked at it like this. Because it was torn in a way it cannot be repaired. அதாவது ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு பிஞ்சு போயிருந்தது. You know, it had been repaired maybe 12 times. 12 தடவையாவது அதுல ஏற்கனவே தையல் போட்டிருந்தது. And you know, when it comes to 12th time, it's a 12 disciples or the 12 tribes of Israel. So don't do anything else. Throw it away and have faith for a new one. 12 சீஷர்கள் ஞாபகம் வந்தது. 12 கோத்திரங்களுடைய ஞாபகம் வந்துச்சு. தேவனுடைய பிள்ளைகளே அப்படிதான் என் நிலைமை இருந்தது. So this is what happened.
I went to the principal again. இப்போ நான் மறுபடியும் பிரின்சிபால் கிட்ட போனேன். And I told him, அவரை பார்த்து my shoe is torn. என் ஷூ வந்து கிழிஞ்சு போச்சுன்னே. My shoe is torn. என் ஷூ கிழிஞ்சு போச்சுன்னே. Look at it. பாருங்க அப்படின்னு. He asked me, அவர் என்ன பார்த்து கேட்டாரு, what is that to me about your shoes? ஏய் உன் ஷூவை பத்தி எனக்கு என்னப்பா தேவை இருக்கு? I told him I need a new one. புதுசு வாங்க வேண்டியதானே? He looked at me. என்ன பார்த்து கேட்டாரு. He said, what are you trying to say? நீ என்னையா சொல்ல விரும்புற அப்படின்னு I கேட்டாரு. said that I want God to give me a new one. ஆண்டவரே எனக்கு புது ஷூ தரணும்னு விரும்புறேன் அப்படின்னு. He was like stammering. அவர் அப்படியே தடுமாறினார், என்ன பண்ணணும்னு தெரியல. So he told me, okay, no problem. பரவாயில்ல அப்படின்னு அப்படினார். I put the shoes like this at the corner of the office. அவருடைய ஆபீஸ் மூலையில கொண்டு ஷூவை போட்டுட்டேன். And I started walking out. நான் வெளியே நடந்து போக போனேன். He told me, sit there. அதுல உட்காருப்பான்னாரு. Give me 1 minute. ஒரு நிமிஷம் கொடுனார். Then he finished what he was doing and he took me to the shoe market. அவர் தன் வேலையை முடிச்சிட்டு என்ன ஷூ கடைக்கு கூட்டிட்டு போனார். And I was walking behind him நான் அவருக்கு majestically பின்னால அப்படியே நடந்து போறேன். with my torn shoe. என்னுடைய கிழிஞ்ச ஷூவோட போறேன். When we entered to the shoe market, ஷூ மார்க்கெட்டுக்குள்ள போன உடனே my eyes were very much open. என் கண்ணு திறந்து பார்த்துச்சு எது நல்ல ஷூன்னு. He went to the Chinese shoes. அவர் சைனீஸ் ஷூ எங்க இருக்குன்னு பார்த்து போனார். I went to the Italian shoes. நான் இத்தாலியா ரொம்ப விலை உயர்ந்த ஷூ இருக்கிற இத்தாலியன் ஷூக்கு போனேன். The principal was looking for a shoe to buy me a Chinese shoe. I was choosing a shoe in the Italian shoe side. என்னுடைய பிரின்சிபால் ரொம்ப விலை உயர்ந்த சீனா நாட்டுல உருவான அந்த ஷூ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு விரஞ்ச குழந்தைக்கு. ஆனா ரொம்ப விலை உயர்ந்த இத்தாலியா நாட்டுல இருந்து வந்த அந்த ஷூவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். I was choosing and I was checking the sizes. நான் அதை எடுத்து போட்டு கால் நல்லா சரியா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். Because the Bible said that God owns gold and silver. Hallelujah. பைபிள் சொல்லுது வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. So it is not the principal that was buying for me, but God was buying for me through the principal. So I don't care what is in the pocket of the principal. I care what is in the pocket of Jesus Christ. ஆகினால எனக்கு கொடுக்கிறது கர்த்தர். ஆகினால பிரின்சிபாலுடைய பாக்கெட்டை நான் பார்க்கல, கர்த்தருடைய பாக்கெட்டை பார்க்கிறேன். அவர் வெள்ளியும் பொன்னும் உடையவர் அப்படி நான் நினைச்சேன். So I choose my shoe. நான் என்னுடைய ஷூவை தெரிந்து கொண்டேன். And then he turned and said, no, come this side. I went that side with the shoes on. அவர் சொன்ன நீ அந்த ஷூலாம் எடுக்க கூடாது, இந்த பக்கம் வா அப்படினாரு. நான் எடுத்த ஷூவை கால்லே போட்டுக்கிட்டு இந்த பக்கத்துல வந்தேன் நான். So he told me, check this one. இத பாரு அப்படினார். I said, I don't like it. அது விரும்பல. What about this one? I don't like it. What about this one? I don't like இது அப்படி it. இல்ல. Which one do you like? எது உனக்கு தேவை? This one. இதான் எனக்கு வேணும்னே. He had no money enough to pay for my shoe. இந்த ஷூவை வாங்குறதுக்கு அவருக்கு கையில காசே இல்ல. He had to talk to the shop owner to give a credit. அவர் ஷாப் அந்த கடைக்காரரை பார்த்து கொஞ்சம் கடன் கொடுப்பா இவனுக்கு வாங்கி கொடுத்துறேன் அப்படினாரு. If at all it's not my credit, no problem. If it is somebody else's credit, no problem. So me, I just want a shoe from God. நான் எனக்கு வர ஷூ கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது அப்படி நினைச்சேன். அவர் கடன் வாங்குறாரோ கடன் வாங்கலையோ ஏன் ஷூ எனக்கு கிடைக்கும், கர்த்தர் தருவார் நம்பினேன். I left my old shoe in the shoe store. என்னுடைய பழைய ஷூவை ஷூ கடையில விட்டுட்டு And I went back to the Bible school. பைபிள் ஸ்கூலுக்கு புது ஷூவோட நடந்து போனேன். I continued to worship. நான் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சேன். I continued to study. தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். One day, ஒரு நாள் before the end of the Bible school, பைபிள் காலேஜ் முடியறதுக்கு முன்னால the principal came with a long list of papers, letters indicating all the balances. பிரின்சிபால் கையில ஒரு லெட்டர்லாம் எடுத்துட்டு வந்து எவ்வளவு பாக்கி இருக்கு செலுத்த வேணும்னு எடுத்துட்டு வந்தார். And he said, these letters I'm giving you, if you don't pay your school fees, you are not going to get the certificate. இந்த இவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்கு, இவ்வளவுலாம் நீ கட்டணும் ஃபீஸ், இதை நீ கட்டாட்டா நீ வந்து பட்டம் வாங்க முடியாது அப்படினார். So he said, John Kibe? I said, yes sir. I took my letter. ஜான் கிபே அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து எஸ் சார்னு அதை வாங்கிக்கிட்டேன். Almost the 3/4 of the Bible school, they had debts with this fees.
they had not cleared their school fees. Almost 3/4 of the students, they had balances of their fees. அதாவது பைபிள் காலேஜ்ல முக்காவாசி முக்காவாசி பேரு ஃபீஸே கட்டாம இருந்தாங்க. Only me, I didn't have a balance because I had not paid everything. So they said, you have the balance of everything. எனக்கு என்ன பார்த்து சொன்னாங்க, எல்லாத்துலயுமே உனக்கு பேலன்ஸ் இருக்கு அப்படினா. So it's like they say you have paid 1,000, so balance of 3,000. But for me it was application fee, registration fee, tuition fee, boarding fee. You have paid nothing. We need the whole amount. என்ன பார்த்து கேட்டாங்க, நீ ஒண்ணுமே ஃபீஸ் கட்டல, எல்லாமே தரணும் அப்படினாங்க. I was more happy than everybody else. எல்லாரை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. That night I went to the church. நான் அன்னைக்கு ராத்திரி சர்ச்சுக்கு போனேன். I took that paper. அந்த பேப்பரை கையில எடுத்தேன். I did like this. I picked it. இது அப்படி எடுத்து I started dancing. நான் டான்ஸ் ஆட Hallelujah. Hallelujah. Oh, glory to God. தேவனுக்கு மகிமை. This is paid. There is nothing here. It is all paid. நான் சொன்ன எல்லாமே கட்டி முடித்தாகி விட்டதுன்னு சொன்னேன். And I used the scripture that says, Jesus said, it is finished. இயேசு கிறிஸ்து சிலுவையில கடைசில சொன்னால முடிந்தது அப்படி சொன்னேன். So I wrote on it, it is finished. நான் அதுல எழுதி முடிந்து விட்டது முடிந்ததுன்னு எழுதிட்டேன். I went to kitchen, I took my matchbox and I came inside the church and I burned the paper and I said, I have no balance of school. அடுப்பங்கரைக்கு போய் ஒரு தீக்குச்சி எடுத்து அதை கொளுத்தி எரிச்சு விட்டு எனக்கு இனி பேலன்ஸே கிடையாது, பாக்கியே கிடையாது. And when it was burning, I was dancing around. அது எரிஞ்சிக்கிட்டு இருந்தப்ப நான் சுத்தி ஆடிக்கிட்டே இருந்தேன். Hey, my God is good. Oh, my God is good. என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர்னு அதை சுத்தி ஆடிக்கிட்டே இருந்தேன். From that day I went to sleep. அன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்க போனேன். And in my mind I never thought that I have a balance. என்னுடைய மனசுல எனக்கு பாக்கின்னு கிடையாது, அப்படிதான் நான் தூங்க போனேன். Everyone I was telling them I cleared my balance yesterday. நேத்து எல்லாரும் எல்லாரும் சொன்னாங்க என்னுடைய பாக்கியெல்லாம் முடிச்சிட்டோம்னாங்க. The time I burnt that paper is what I was telling everybody. I cleared my balance last Friday. அதாவது அதை எரிச்சு முடிக்கும்போது போன வெள்ளிக்கிழமை எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படினே. So I cleared my balance. என்னுடைய பாக்கியெல்லாம் கட்டி முடிச்சிட்டேன். Because in the spirit I don't have any debt. Physically they can look at it, but spiritually I don't have. ஆவியில எல்லாம் முடிஞ்சிட்டேன். ஆனா பாக்கி இருக்கிற மாதிரி உலக பிரகாரமா இருக்குது. So many students were coming to me and telling me, please pray together with me. I have this balance. I was telling them, okay, I will pray for you because I cleared mine. மத்த மாணவர்களா வந்து கிபே எனக்காக ஜெபம் பண்ணு, நான் இன்னும் பாக்கி எல்லாம் கட்டல அப்படின்னு சொல்லும்போது நான் உனக்காக ஜெபம் பண்றேன், நான் என் பாக்கி எல்லாம் கட்டி முடிச்சிட்டேன்னு சொன்னேன். Let me tell you, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டும். confession is possession. அருமையானவர்களே, நீங்கள் அறிக்கை செய்யும்போது எதை அறிக்கை செய்கிறீர்களோ அதை பெற்றுக் கொள்கிறீர்கள். You confess what you see in the spirit. ஆவியில நீங்க எதை பார்க்கறீங்களோ அதை அறிக்கை செய்யும்போது, and when you confess it, it will come to pass. உங்க வாயால சொல்லும்போது அது உங்களுக்கு வந்து கிடைக்கிறது. Because faith is taking things that are hidden for you and bringing them where you are. விசுவாசம் என்பது இயேசு உங்களுக்காக செய்து முடித்த எல்லாவற்றையும் பெற்று அனுபவிப்பது. So the day of graduation came. பட்டமளிப்பு விழா வந்தது. And they were calling names. பேரை கூப்பிட்டாங்க. So John Kibe. ஜான் கிபே. I went in front of this. நான் அப்படி நடந்து போனேன். I was given a paper. எனக்கு ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. In an envelope. An envelope. ஒரு கவரை கொடுத்தாங்க. And many of the students, they were not given an envelope. மத்த யாருக்குமே ஒரு கவர் கொடுக்கல. They were only given a paper rolled. எல்லாருக்கும் ஒரு பேப்பரை சுத்தி கொடுத்தாங்க. With a ribbon. With a ribbon on top. ரிப்பனை கட்டி ஒரு பேப்பரை கொடுத்தாங்க. So when I was given that paper with a ribbon and a big envelope, I knew inside the envelope there is a certificate. அந்த சர்டிபிகேட் அந்த எனக்கு கொடுத்த ஒரு கவர்ல கொடுத்தாங்க.
மற்றவங்களுக்கெல்லாம் பேப்பரை ரிப்பன்ல சுத்தி கொடுக்குறாங்க, எனக்கு மாத்திரம் சர்டிபிகேட்டை கொடுத்தாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். So when I went back, I started crying. நான் போகும்போது எனக்கு அழுக வந்தது. Do you know why I was crying? நான் எதுக்கு அழுதேன்? I was asking myself, என்ன பார்த்து கேட்டேன், you mean faith can do this? விசுவாசம் இப்படி சாதிக்க முடியுமா? When I looked inside, there was the certificate. நான் சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னு விசுவாசித்தேன். So I had no balance of the school. ஆகினால பள்ளிக்கூடத்துல கட்டுறதுக்கு எந்த பாக்கியும் இல்ல. After the graduation, I went to the principal and I told him, there is a mistake. You give me the certificate. And he told me, there is a white man from Norway. He came with 50,000. And when I took the 50,000, I said, only you have not paid anything. So I cleared your money and the balance, I reduced the balances of others. அவர் சொன்னாரு, நார்வேல இருந்து ஒரு வெள்ளைக்காரர் வந்தாரு, 50,000 ரூபாய் கொடுத்தாரு, உனக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கெட்டுனே அப்படின்னு சொன்னாரு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். The Bible says, if you have faith as little as a mustard seed, you can say to this mountain, get out, be thrown to the sea, and it will go to the sea. கடுகு விதையில விசுவாசம் உங்களுக்கு இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்ல, நீ சொன்னபடியே சமுத்திரத்துல போய் மலை உளுந்துரும் அப்படின்னு இயேசு சொன்னார். From that day I walk by faith. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நான் விசுவாசத்தில் நடக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு. I eat by faith. நான் விசுவாசத்துல சாப்பிடுறேன். I dress by faith. விசுவாசத்துல ட்ரெஸ் பண்றேன். The school fees of my child by faith. Everything by faith. நான் பைபிள் காலத்துல ஃபீஸ் கட்டினது விசுவாசத்துல கட்டினேன். Because without faith it is impossible to please God. ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். Let me tell you. ஒன்னு சொல்லட்டும். The Bible says that each and every one of us have been given a measure of faith. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விசுவாச அளவு கொடுக்கப்படுது. ஒருத்தருக்கு இவ்வளவு, ஒருத்தருக்கு அவ்வளவுன்னு விசுவாச அளவு கொடுக்கப்பட்டிருக்கு. Each and every one of us have a measure of faith. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கிறது. You must grow your faith. நீங்க உங்க விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். Problems comes in your life to help you use your faith. உங்க வாழ்க்கையில உங்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்துவதற்கு தான் பிரச்சனையே வருது. So problems are advantages to us. அருமையானவர்களே, உங்களுக்கு வருகிற பிரச்சனை உங்களுக்கு உதவி செய்கிறது. When I don't have money, எனக்கு பணம் இல்லாம இருக்கும்போது I write it down how much I want. எனக்கு எவ்வளவு தேவைன்னு ஒரு தாள்ல எழுதிடுவேன். If I have a debt with somebody, எனக்கு யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படி கடன் இருந்தா, and that person tells me I have come for my money, அவர் வந்து என்ன பார்த்து ஏய் என் பணத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டா, I don't start saying, oh, I don't have the money. No. நான் அவர்கிட்ட போய் ஐயோ பணம் இல்ல, உனக்கு கொடுக்கிறதுக்கு இல்ல அப்படிலாம் சொல்ல மாட்டேன். I tell them I have money. Money is not a problem. என்கிட்ட மணி இருக்கு, எனக்கு பணம் இருக்கு, பணம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. I tell them there is one check that have not gone through. ஒரு செக் அது இன்னும் எனக்கு பணம் ஆகி வரல அப்படிமே. Because I believe that God is always writing a check and throwing them into my account. So ஏசு செக் எழுதி அக்கவுண்ட்ல போட்டுக்கிட்டு இருக்காரு, அது இன்னும் ரியலைஸ் ஆகி வரல அப்படின்னு சொல்லுவேன். So if I want 2 lakh, I know God have already written a check of 2 lakh. I'm just waiting for it to go through. எனக்கு 2 லட்சம் ரூபாய் தேவை, ஆண்டவர் ஏற்கனவே 2 லட்சம் ரூபாய் எழுதிட்டாரு, ஆகினால பொறுத்து இருக்கும்போது வரும். So I'm waiting for more money because I know the check is written. அந்த செக் அவிதமா எழுதப்பட்டிருக்கிறதுனால எனக்கு கண்டிப்பா பணம் வரும் அப்படிங்கிற விசுவாசம். So when I pray like this. நான் ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்கிறேன். I receive that check from the throne of God and I deposit it in my account. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அந்த செக்கை வாங்கி என்னுடைய அக்கவுண்ட்ல நான் டெபாசிட் பண்றேன்னு சொல்லுவேன். So faith is to receive the check and depositing into your விசுவாசம் account. என்பது ஆண்டவரிடத்திலிருந்து வாங்கி உங்க அக்கவுண்ட்டுக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்குது. So you will never say I don't have. Why? Because you have it. நீங்க ஒரு நாள் இல்லன்னு சொல்ல கூடாது. ஆண்டவர்ட்ட வாங்கிருக்கீங்க,
உள்ள போட்டிருக்கீங்க, அது வரும். So I will never tell you my problems. என் பிரச்சனையை நான் சொல்லவே மாட்டேன். Oh, I don't have money, pastor. பாஸ்டர் எனக்கு பணம் இல்ல பாஸ்டர், அப்படி எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். My children will die. நான் நீங்க பணம் இல்லடா நான் செத்து போயிடுவேன்னு சொல்ல மாட்டேன். Let them die. சாகட்டும். If you come to me and tell me, pastor, I'm dying. Pastor, pray for me, I'm dying. I'll say, Father, in Jesus' name, let this woman die. என்கிட்ட யாராவது வந்து பாஸ்டர் பணம் இல்ல நான் சாக போறேன், நான் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே இவர் சாகட்டும் அப்படின்னு Because சொல்லுவேன். it is according to your faith. ஏன்னா உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு போட்டிருக்கல, அப்ப சாவு. But when you come saying, Pastor, I believe there is a miracle on the way. Pray for me for more miracles. I will say, receive according to your faith. என்கிட்ட வந்து நான் அற்புதத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆண்டவர் எனக்கு விசுவாசம் தந்திருக்காருனா நீ விரும்பினபடி கிடைக்குதுன்னு நான் ஜெபம் பண்ணுவேன். When I got married, we didn't have anything in the house. எனக்கு கல்யாணம் ஆன பொழுது எங்க வீட்ல ஒண்ணுமே கிடையாது. So I took a chalk from a school. A chalk. ஷாக் எடுத்துட்டு போனேன். Yeah, the chalk for writing. For சாக் பீஸ். chalk piece. Yeah. ஷாக் பீஸை எடுத்துட்டு போனேன். So I draw a table. And I told my wife, don't step on my table. நான் ஒரு டேபிள் மாதிரி வளைஞ்சு ஏய் இதுக்கு உள்ளுக்குள்ள போயிராத அப்படி. I drew a sofa set. இங்க ஒரு சோஃபா செட் வரைஞ்சி I told my wife, don't step on my sofa set. ஏன் சோஃபா செட் மேல ஏறிராத அப்படின்னு சொல்லுவேன். I drew a bed. I told my wife, this is where we will be sleeping. ஒரு பெட்ட சாக் பீஸால வரைஞ்சது, ஏன் பெட் இது மேல இப்ப ஏறிராத அப்படின்னு சொல்லுவேன். So we used to walk like this. ஆகையால இங்க பெட், இங்க சோஃபா, இங்க டேபிள் இருக்கும், அதுல படாம இப்படி இப்படி அந்த படத்தை மேல மிதிக்காம நடந்து போ. I used to see it by faith. நான் விசுவாசத்தோடு உட்காருவேன். So when my wife is bringing food, I used to sit on the sofa. என் வைஃப் சாப்பாடு கொண்டு வரும்போது சோஃபால இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிடுவேன். And I used to hold my food like this. இப்படி சாப்பாடு கையில வச்சுக்கிட்டு And eat off from the table. அப்படியே டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி சாப்பிடுவேன். Because by faith I saw it. நான் விசுவாசத்தினாலே அதை பார்க்கிறேன். So if you said you want to visit us, I used to say welcome. நீங்களும் கூட அப்படி சொன்னால் அப்படி செய்யலாம். If you want to visit our house, I used to tell somebody, come and visit us. எங்க வீட்டுக்கு வந்து நீங்க பார்க்கணும்னா வந்து பார்க்கலாம். And I used to tell them, my sofa set is the best. என்னுடைய சோஃபா செட் தான் இருக்கிற சோஃபா செட்ல பெஸ்டான சோஃபா செட்னு சொல்லுவேன். My table is the best. என்னுடைய டேபிள் தான் பெஸ்டான டேபிள். Some of them could come and they are like, Pastor, what's wrong? You said you have a table and a sofa set. Where are they? வீட்டுக்குள்ள ஆட்கள் வந்து சோஃபா செட் இருக்கீங்க, டேபிள் இருக்கீங்க, எங்க இருக்கீன்னு கேட்பாங்க. So I used to tell them, if you cannot see it, I can see it. நீ பார்க்க முடியாட்டா என்னால பார்க்க முடியும்னு சொல்லுவேன். So I used to tell them, please, if you don't want to sit down, walk out. Because you cannot sit, you cannot step on my table and I remain here. If you step on my table, I will push you away. நீ ஏன் டேபிள்ல உட்கார்ந்துராத, ஏன் சோஃபால உட்கார்ந்துராத, நீ உட்கார்ந்தா உன்னை நான் தள்ளிடுவேன் அப்படிமே. My wife used to ask me, when are we going to see the reality? என் வைஃப் என்ன பார்த்து கேட்பா, எப்போ நீ ஒழுங்கா அதுல உட்கார போறேன்னு கேட்பாங்க. I used to tell her, reality is here. ஏய் உண்மையே இங்க தான் இருக்குமே. I used to ask her, you cannot see the sofa set? உன்னால சோஃபா செட்டை பார்க்க முடியல. Me, I can see it. ஏய் நான் பார்க்கறேன்ப்பா. At the same time, I used to walk out and do like this. And tell my wife, come on board, let's go. நான் அப்படி போட் எடுத்து போற மாதிரி என் பின்னால வா அப்படிமே. I used to believe that I'm driving a car. நான் கார் ஓட்டுற மாதிரி நினைச்சிட்டு அப்படின்னு சாவி எடுத்து ஓட்டுற மாதிரி என் பின்னால வா அப்படிமே, கார்ல ஏறி உட்காருமே. Until my wife used to tell me, you just be going, I'm coming. அவங்க நீ போ கார்ல போ, நான் பின்னால வாரேன் அப்படிமாங்க. Because this faith is beyond faith. தேவனுடைய அவ்விதமான விசுவாசம். But with no time,
God blessed me with a sofa set. ஆனா ஆண்டவர் உண்மையாகவே நல்ல சோஃபா செட்டை கொடுத்தாரு. With no time, a table came in. வெகு சீக்கிரத்துல ஒரு நல்ல டேபிள் கிடைச்சது. A bed came in. பெட் வந்தது. A car came in. கார் வந்தது. A television came in. டெலிவிஷன் வந்தது. And my wife was like, my dear, I love you. இப்போ வைஃப் வந்து my dear I love you. So I was asking her, so before you didn't love me? ஏய் அப்போ இதுக்கு முன்னால நீ என்ன லவ் பண்ணலல அப்படினே. No, I loved you, but you know if that was your faith. நான் உன்னை நேசிச்சேன் அப்படினே ஒரு மாதிரி மழுப்புவாங்க. Because faith is calling the things that are not as though they are, and they will come to be. விசுவாசம் என்று சொன்னால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைப்பது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாமா? Let me tell you one thing. ஒரு காரியத்தை உங்களுக்கு Do you சொல்லட்டும். know this is not my first time to come to India and preach. This is not my first time. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்க நான் இந்தியாவுக்கு வர்றதுக்கு. I preached in India many years back. பல வருஷத்துக்கு முன்னாலேயே நான் இந்தியாவுல பிரசங்கம் பண்ணிட்டே வந்துட்டேன். I used to go to the forest and say, I have come here in India and I can see all over wherever you are. Can you hear me? Can you see me wherever you are? Receive your miracle. எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போய் அதை இந்தியா மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு, இந்திய மக்களே நான் உங்களிடத்துல வந்திருக்கிறேன் சுகமடைவாயாக அப்படின்னு விசுவாசத்தோட ஒரு நாள் ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு உங்க மத்தியில வந்திருக்கேன். கரங்களை தட்டி ஆண்டவரே. This is just a manifestation of what I did before. நான் என்ன நினைச்சனோ, என்ன சொன்னனோ, என்ன மாதிரி செயல்பட்டனோ, அறிக்கை செய்தனோ அதை இன்றைக்கு நான் வெளிப்படையாக பார்க்கிறேன். Because faith works. Faith works. வேலை செய்து விசுவாச நடை. The last thing, and then we pray. அதுக்கு பிறகு ஜெபம் பண்ண போறோம். When Sarah and Abraham they sent Hagar away, Hagar went with Ishmael and the food was over and there was no more water. அருமையானவளே, ஆபிரகாமும் சாராளும் தன்னுடைய வீட்டில் வேலைக்காரியாக இருந்த ஆகார பிள்ளையோட விரட்டின பிறகு அவளுக்கு அங்க தண்ணி இல்லை. And the Bible says வேதம் சொல்லுகிறது that Hagar put Ishmael like here and he went a stone throw distance and she started crying. ஆகார் ஆபிரகாமிடத்தில் பிள்ளையை பெற்று வீட்டை விட்டு வெளியே விரட்டப்பட்ட பொழுது பிள்ளை சாகிறத பார்க்காம, தண்ணி இல்லாம சாகிறத பார்க்காம பிள்ளையை எங்க வச்சிட்டு அங்க தள்ளி போய் முகத்தை திருப்பிக்கிட்டு கொண்டிருந்தாள். And the Bible says the angel God spoke to Hagar and told Hagar, I have heard the cry of Ishmael. ஆண்டவர் சொன்னார், தேவதூதன் சொன்னா ஆண்டவர் இந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். Because Hagar did not have faith. ஆகாருக்கு விசுவாசம் இல்லை. But Ishmael was just a child. ஆனா இஸ்மவேல் ஒரு சாதாரண சின்ன குழந்தை. So God said, I've heard the cry of Ishmael. இஸ்மவேல் போடுற சத்தத்தை பார்த்து கர்த்தர் சத்தத்தை கேட்டார். And I am going to make him a great nation. இவனை ஒரு பெரிய தேசமா மாத்த போறேன்னு சொன்னார். And the Bible says, and God opened the eyes of Hagar and she saw a river of water just where she was. கர்த்தர் ஆகாருடைய கண்களை திறந்த பொழுது அங்கே ஒரு பெரிய நதி, தண்ணீரால் நிறைந்த நதி ஓடுகிறதை அவள் கண்டாள். That means that well was still there. அந்த கிணறு அங்கதான் இருந்தது. But she was not seeing it. அவளால துக்கத்தினால நிறைஞ்சிருந்தனால அவளால அதை பார்க்க முடியாம போச்சு. God had to open her spiritual eyes so that she may see the well. தேவன் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து அந்த கிணறை பார்க்க வைக்க வேண்டியது இருக்கிறது. Gehazi was seeing a mighty army that was coming against them. கேயாசி எலிசாவுடைய வேலைக்காரன் பெரிய ஒரு சேனை எதிராக வருகிறதை பார்த்தான். But Elisha prayed, God, open the eyes of Gehazi to see how many are on our side. எலிசா ஜெபம் பண்ணாரு, என் வேலைக்காரனுடைய கண்ணை திறங்க, நம்மை சுற்றிலும் எவ்வளவு சேனைகள் இருக்கிறது என்பதை பார்க்க. So as I told you, all that you need is ready.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு தேவையான எல்லாமே ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. Everything is available where you are. நீங்க இருக்கிற இடத்திலேயே ஆண்டவர் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. You just need an eye of faith to see everything that have been kept for you. ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை பார்ப்பதற்கு விசுவாச கண்கள் தேவை. So you need to open your spiritual eyes and see what God have kept for you. உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை பார்க்க தெரிய வேண்டும். So may the Lord open your eyes today. தேவன் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பாராக. May the Lord open your eyes. தேவன் உங்களுடைய கண்களை திறப்பாராக. May the Lord open your eyes. தேவன் உங்களுடைய கண்களை திறப்பாராக. Because your miracle is just where you are. உங்களுடைய அற்புதம் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இருக்கிறது. Your car is just where you are. நீங்கள் விரும்புகிற கார் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இருக்கிறது. Your job is just where you are. உங்களுக்கு தேவையான வேலை நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இருக்கிறது. You don't need to go to heaven. நீங்க பரலோகத்துக்கு போக தேவையில்லை. You don't need to go to America. நீங்க அமெரிக்காவுக்கு போக தேவையில்லை. You don't need to go anywhere. நீங்க எங்கேயுமே போக வேண்டாம், அங்கேயே இருக்கீங்க. Your miracle is just where you are. உங்க அற்புதம் உங்க பக்கத்திலேயே உங்க கூடயே இருக்கிறது. கரங்களை தட்டி And your miracle is just here in this church. இந்த சர்ச்சில உங்களுக்கு தேவையான அற்புதம் இப்பொழுதே வைக்கப்பட்டிருக்கிறது. So your miracle is here. உங்களுடைய அற்புதம் இங்கே இருக்கிறது. Your miracle is here. உங்களுடைய அற்புதம் இங்கே இருக்கிறது. I say your miracle is here. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தேவையான அற்புதம் இங்கேயே இந்த சர்ச்சிலேயே இருக்கிறது. Can you listen to me? I say your miracle is here. உங்க அற்புதம் இங்கே இருக்கு. These people don't have faith. விசுவாசம் இல்லங்க. When I say your miracle is here, you should receive it in Jesus name. அற்புதம் இங்க இருக்குதுன்னு என்ன செஞ்சிருக்கணுங்க? இந்த எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிருக்கணும்ல. வாயை பொத்திக்கிட்டு இருந்தா எப்ப வரும்? How can I say your miracle is here and you're saying உங்க அற்புதம் எங்க இருக்குது? பேந்த முடிச்சுக்கிட்டு இப்போ எடுத்துக்கிட்டேன்னு துள்ளிர வேண்டாமா? hallelujah? Hallelujah. I say your miracle is here. உங்க அற்புதம் இங்க இருக்கு. Hallelujah. I say your miracle is here. உங்க அற்புதம் எங்க இருக்கு? எல்லாம் எழும்புங்கப்பா. Hallelujah. எழும்பி கர்த்தரை துதிக்கணும். If God tells me to punch you to have faith, I will punch you. உங்களுக்கு விசுவாசம் வரதுக்கு ஒரே குத்த உங்களை குத்தணும்னு குத்தி தள்ளிடுவேன். Because your miracle is here. உங்க அற்புதம் இங்க இருக்குப்பா. Your miracle is not tomorrow, it is today. உங்க அற்புதம் நாளைக்கு வர போறது இல்ல, இன்றைக்கு இப்பொழுது. You are going home with your miracle. உங்க அற்புதத்தோட இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போறீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி. According to your faith. உங்களுடைய விசுவாசத்தின்படி. I say according to your faith. உங்களுடைய விசுவாசத்தின்படி. You are going home with your miracle. உங்களுடைய அற்புதத்தோட வீட்டுக்கு போறீங்க. According to your faith. உங்களுடைய விசுவாசத்தின்படி. There is somebody here, you are working in the government and somebody spoke bad about you and you lost your job. இங்க அரசாங்க வேலை செய்கிற ஒரு ஆள் இருக்கீங்க. உங்களுக்கு விரோதமா யாரோ ஒருத்தர் பேசினதுனால உங்க அரசாங்க வேலையை நீங்க இழந்துட்டீங்க. யாரோ ஒருத்தர் இங்க இருக்கீங்க. And you are troubled now because you don't know what to do because you lost your job. உங்க வேலையை இழந்ததுனால என்ன பண்ணனே தெரியாம இங்க வந்திருக்கீங்க. I want to pray for you. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண வரேன். யார் அது? Who is that? யார் அது? I want to pray for கை you. வைத்துங்க. அப்படிப்பட்ட ஆளு. You lost your job. பயப்படாம. Come here. வாங்க வாங்க ஐயா வாங்க. வாங்க வாங்க. Rabba Sakayanda. ஷகதரபலபா. நன்றி இயேசுவே. Our God is an awesome God. He reigns. Just come here. God have not forgotten about you. God have not forgotten you. God have not forgotten you. God have not forgotten you. ஆண்டவர் உங்களை மறக்கலையா, உங்களை நினைச்சிருக்காரு. Santarabayanda labasaka. Shekayanda labasa. Kimba sopayanda sa. Masuka barayanta rabaka.
Oh, rabarira basanda la bosala. Shandarebiata. You are Alpha and Omega. We worship you alone. Yes. You are worthy to be praised. You are Alpha and Omega. We worship you alone. நீர் அல்பா You are ஒமேகா. worthy to be உம்மை praised. ஆராதிக்கிறேன். We give you honor and glory. We worship you alone. Yes. You are worthy Amen. to be நீ praised. துதிக்கப்படத்தக்கவர், ஆராதிக்கப்படத்தக்கவர். I want to pray for some people through word of knowledge right now. I want to pray for you. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி ஒரு சிலருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். And I want to use a prophetic gift to pray for you. உங்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்காக தேவன் கொடுத்த விசுவாச தீர்க்க தரிசன வரத்தை பயன்படுத்த போகிறேன். Because the Lord wants to speak to you. உங்களோடு அவர் பேசினார்னு உங்களுக்கு தெரியும். Masalabasaya mayana. Can you open your mouth and start to pray? கொஞ்சம் வாயை திறந்து கர்த்தரை தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாமா? Can you start to கொஞ்சம் pray? ஜெபம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். உங்க Start to தேவைகளுக்காக pray. ஜெபிக்கலாம். உங்க அற்புதத்துக்காக ஜெபிக்கலாம். Slowly, slowly pray. அமைதியா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். Slowly, slowly pray. கொஞ்சம் கொஞ்சமா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். Mandala அமைதியா சத்தம் ரொம்ப போடாம உங்க தேவைகளை சொல்லுங்க பார்க்கலாம். தேவைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன தேவை, என்ன அற்புத தேவை, என்ன மிரக்கல் நடக்கணும். வாயை திறந்து அமைதியா வாயில உச்சரிப்பு வரணும். வாயில சத்தம் வரணும். அமைதியா வரணும். என்ன தேவை, என்ன வேண்டும், என்ன அற்புதம் நடக்கணும். அற்புதங்களை செய்கிறவர். Masiribira basala bayanda, kambara bara bayanda lola bashire bayanda, santara bara bayanda baba bojanda baka, kambara bashira baganda baba boyanda, kembara bayanda mandala basha, kembara bashara baganda, கேட்பது கிடைக்க போகுது. விசுவாசத்தோடு கேட்கிறதெல்லாம் கிடைக்க போகுது. Masiribiyanda rabayanda, shiribiyanda rabayanda, shirabaganda rababoyanda basa. There is somebody here. யாரோ ஒருத்தர் இங்க இருக்காங்க. There is a voice that comes to you and tells you you will die. ஒரு சத்தம் அடிக்கடி உங்களை பார்த்து சொல்லுது, நீ சாக போகிறாய், நீ சாக போகிறாய்னு ஒரு சத்தம் உங்களை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கு. You say no, but also it comes again and tells you you will die. நீ இல்லன்னு சொல்ற, இல்ல நீ சாக போற அப்படி திரும்ப அந்த சத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கு. Who is that? I want to pray for you. யார் அந்த ஆள்? உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். கை வைத்துங்க பார்க்கலாம். Come here. தம்பி வாங்க. Come. வாருங்க. Come here. வாருங்க. You will not die. நீங்க சாக மாட்டீங்க. You will not die. நீங்கள் பிழைப்பீர்கள். Siraba sakaya. ஷபபபப. டிகபரபாஷ. Look at me. என்ன பாருங்க. You have a calling of God inside you. உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. I see like chains holding you. உன்னை சங்கிலிய போட்டு கட்டி இழுக்கிற மாதிரி ஆண்டவர் காட்டுகிறார். It's like your life is held. It's like you want to go forward, you come back. நீ முன்னால போக விரும்புறீங்க, ஆனா போகாம அப்படியே பின் தங்கி விடுகிறீர்கள். It's like there's some things that are pulling you back. ஏதோ ஒன்னு பின்னால இழுக்குது, முன்னால போக விடாம. And sometimes you feel confused. சில நேரத்துல உங்களுக்கு குழப்பமாயிருது. Your mind is full of confusion. உங்களுடைய மனசு குழப்பத்தினால நிறைஞ்சிருக்கு. The devil is trying to kill you பிசாசு உங்களை கொல்ல விரும்புறான். because God have put a destiny in you. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கார். Your deliverance is today. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குறார். That devil is a liar. அந்த பேய் பொய் சொல்றவன். Your life is changing now. ஒன்றைக்கு உங்க வாழ்க்கை இன்னைக்கு தான் ஆரம்பிக்கவே போகுது. Masala bayanda labasa. Santa, you're going to get a job. உங்களுக்கு வேலை கிடைக்க போகுதியா? ஓ ரா பா 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 கையை தட்டுங்கப்பா. ரகபலபரபா விசுவாசத்தோடு
வேலை கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறது. Santarabayana. தரபலபரபா Santarabayana labasa. நிகாபரகதலபா Shebayana labasa. ஷபபபபா Santarabayana labasa. நிகாபரகரபலபஷா. There is a woman here. இங்கே ஒரு சகோதரி இருக்காங்க. Always when you go to sleep, there are things that are chasing you. தூங்க போகும்போது ஏதோ உங்களை விரட்டுற மாதிரி இருக்கு. Always things are chasing you in the dream. அந்த சொப்பனத்துல ஏதோ ஒண்ணு உங்களை விரட்டுற மாதிரி இருக்கு. Who is that? யார் அது? கை வைத்துங்க. Come here. வாங்க Come here. வாங்க. Stand here. I see a problem is like on one side of your body. உங்களுடைய சரீரத்துல ஒரு பகுதியில் ஒரு பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. எஸ். Yes? ஆமா. The Lord is going to heal you now. இப்போ ஆண்டவர் உங்களை சுகமாக்க போறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார். கா பா 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 லா பா ரா தா ரா தா ரா தியா. I see it's like witchcraft are being thrown against you. உங்களுக்கு விரோதமா மந்திர வாதம் செய்யப்பட்டிருக்கிறது. Witchcraft is thrown against you. உங்களுக்கு விரோதமா மந்திரம் செய்யப்பட்டிருக்கிறது. That is the cause of your problems. அதனால தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை. Cause of your problems is witchcraft. உங்களுக்கு அந்த மந்திரவாதம் செஞ்சதுனால தான் அந்த பிரச்சனை. We are going to destroy that witchcraft. இன்னைக்கு அந்த மந்திரவாதத்தை அழிக்க போறோம் இயேசு நாமத்தினால. ரகத ரகத Masarava shaka. கதல பரப Shikabayanda rabasuka. மம ஷத Santa rabazuka yanda. Father, we give you praise. ஆண்டவரே உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். There are 3 people here. 3 பேர் இங்க இருக்காங்க. You always see a snake. அடிக்கடி நீங்க ஒரு பாம்பை பார்க்கறீங்க. Sometimes when you are in your house, you feel like there is a snake in the house. வீட்ல இருக்கும்போது பாம்பு அப்படியே உள்ளுக்குள்ள போற மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியுது. I want to pray for you. உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புறேன். Who is that? யார் அது? கை வைத்துங்க. கை வைத்துங்க. Come. ஒன்று. வேற யார்? வைக்கப்படாதீங்க. வேற யார்? கை வைத்துங்க. வாங்கம்மா. 3 people. கை 3 பேர். 3 பேருக்கு அப்படி தெரியுது. வைக்கப்படா சொன்னா அப்படியே வந்துருங்க. பயப்படாதீங்க. 2. Don't fear. Come. வாங்க 2 பேர். இன்னொருத்தர். Why are you fearing? ஆண்டவர் சொன்னதுதான். வேற யாருக்கு? வைக்கப்படாம வாங்க. வைக்கப்படாம. கை வைத்துங்க. கை வைத்துங்க. வாங்க. முன்னால வாங்க. வேற யாரு? இன்னும் ஒருவர். 3வது ஆள் வந்தாச்சு. Come. வாங்க. Oh, Kashakayanda. My God. There is somebody here. Money. You place some money in your house, and when you go to look for it, you cannot find it. It's like money is disappearing from you. உங்க வீட்டில் பணம் இருக்கு. நீங்க அதை தேடி போனா காணாம போயிருது. Mysteriously, you don't know what is happening. அதாவது ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அது காணாம போயிருது. வச்ச இடத்துல இல்லை. I want to pray for you. உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். பணம் வச்ச இடத்துல காணும். தேடிக்கிட்டே இருக்கீங்க. அது ஆச்சரியமா இருக்கு. எப்படிடா காணாம போச்சுன்னு. யார் அவங்க? கை வைத்துங்க. வேகமாக வாங்க. முன்னால் வாங்க. கை வைத்துட்டு வாங்க. கை வைத்துங்க. Come here. வாங்க வாங்க வாங்க. Come here. உங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்றோம். ஜெபம் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாருங்க. பயப்படாதீங்க. வைக்கப்படாதீங்க. You are saying God can see me where I am. He will do a miracle. It's okay, but I want you to come. ஆண்டவரே, நான் இருக்கிற இடம் உமக்கு தெரியும்ப்பா. நான் ஏன்பா முன்னால் வரணும்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, வாங்க வாங்க வாங்க. தைரியமாக வாங்க. ஆண்டவர் கூப்பிடும்போது வந்துருங்க. பணம் வேகமா வேகமா வாங்க. கை வைத்துங்க பார்க்கலாம். Let me talk about you more so that you can know who you are. நீங்கள் யாருன்னு உங்களை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன்.
some of your kitchen utensils, they are falling and they are breaking. Kitchen utensils, like a glass, a cup, this. உங்க அடுப்பங்கரையில் இருக்க பாத்திரங்கள் அப்படியே வெடிப்பு விட்டு அப்படியே இதாகுது. உடைஞ்சு போயிரு. They are breaking up. அது உடையுது. You got to hold it, it falls down, it breaks. நீங்க பிடிக்க விரும்பினா கீழே விழுந்து உடைஞ்சிருது. You are the person I'm talking நீங்க about. தான் அந்த ஆளு. யார் அது? Don't fear. கை வைத்துங்க. Don't fear anybody. பயப்பட யாருக்கும் பயப்படாம உங்களுக்கு ஜெபம் பண்ணி சரியாக போகுது. கை வைத்துங்க பார்க்கலாம். அப்படிப்பட்டவங்க வாங்க. முன்னால வாங்க. Masarabayandarabasa. ஷபாபாலாபாலா. Shirabaganturama. நேகாதரக. What is happening in your life? What is happening? What is happening? Ask her. உனக்கு என்னமா நடக்குது? கனவுல பாம்பு அடிக்கடி வரும். கனவுல பாப்பேன் அடிக்கடி. கனவுல பாம்பு வருது. Snakes in the dreams. Masalabasa. And about you? வர மாதிரி இருக்கும். கண்ணுக்கு பார்த்தா கண்ணெல்லாம் தெரியும். அந்த முன்னாடி நீட்டிட்டு இருக்கிறது தெரியும். பெருசா தெரிகிற மாதிரியே இருக்கும். போகும்போதே எனக்கு கண்ணுக்கு கம்படும். She will see snake. The eyes will be there. It will look very big. Oh, Rabbi. That's why God brought you today. அதனால தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கார் விடுவிக்கிறது. Because this is the day of your deliverance. இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது. This is the day of your deliverance. உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை நாள். Masarabayandarabaka. Mandarabosha. Pasukabareyatarabaka. Close your eyes. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. You snake. I command you, leave their lives right now. விடுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. Leave their lives now. விடுதலை. Get out of their lives in the name of வெளியே போ இயேசு Jesus. நாமத்தினால. You spirits of the enemy. எதிரி You Satan, you have held their lives. Get out of their lives in the name of Jesus. வல்லமைகள் உடைக்கப்படுகிறது. I command you, Satan. Mandala Boshakayana. Santarabayantarabaka. Pasopayatarabakata. Sheterabakatorabaka. Shetorabaka. Ripokabakayanta. You spirit of poverty. Get out in Jesus' name. Get out of her. Get out of her family. Get out right now. Leave her now. Leave her now. Leave her now. Get out of her. Get out of her. In the name of Jesus. Mandarabasa. Masalabazukayana. Come closer. Satan, you have no power. Satan, you have no power. வல்லமை In the name of Jesus. வல்லமை இருக்கிறது. Get out of her life. விடுதலை. Get out of her life. In the name of Jesus, you spirit of serpents. இயேசுவின் நாமத்தினாலே. Get out now. Get out in Jesus' name. Get out in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Mandalobo Sakaya. கரபலபரபா. My God, Makarabas, I feel a heavy anointing in this place. புது வல்லமை ஆண்டவர் தரார் எனக்கு. Santarababosha. Santarababosha. இயேசுவின் Rebakayandarabaza. Every witchcraft against this family, I destroy you right now. I destroy you now. Be broken now. Be broken in the name of வல்லமை Jesus. உடைக்கப்படுகிறது இயேசுவின் Be broken now. In the name of உடைக்கப்படுகிறது Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Sarababosha. Lift up your hands. கையை வைத்துங்க. Pasura bakaya. Pasakabaya. Devil, I command you in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Loose உன்னுடைய this பிடியை man right now. பிடியை Loose his life. பிடியை விடு. Loose him now. In the name of Jesus Christ. Loose him now. இயேசுவின் Loose him. Loose in the name of Jesus. Get out of his life. கபபபஷா. I speak destiny. I speak destiny now. உனக்குள்ள எதிர்காலத்தை நீ In the அடைவாய். name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Do you believe? நம்புறீங்களா? ஐயா வேலை கிடைக்கும்னு? Do you believe? விசுவாசிக்கிறீங்களா?
Shirabaganta. Shintira bayanda rabasa. Shintara bayanda rabasuka bayanda. Pasuka yanda rabasaya. Santoroboy. The Lord is taking away your suffering. உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போடுறார். Santara bayanda ka. Shuntara baganta rababosuka. Pasuka yanda. In the name of Jesus. Receive your miracle now. Receive your miracle. அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive your miracle in the name of Jesus. இயேசுவின் Receive your miracle now. பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் In அற்புதத்தை. the name of Jesus. பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதத்தை. Mashaka yanda rabasa. Receive your miracle. இயேசுவின் நாமத்தினாலே. Receive your miracle in the name of Jesus. Satan, lose your hold. விடு விடு Get out in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Get out in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Get out in Jesus' name. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே. I command you, get out now. Get out in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Masalaba yanda rabaka. Pasoka bayanda rabasa. God, I give you praise. விடுதலை. God, I give you praise. தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். If you are sick, praise your hand where you are sick. உங்களுக்கு எங்கயாவது வியாதி பலவீனம் இருந்தா அந்த இடத்துல உங்க கையை வச்சுக்கிடுங்க. இப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். I want to pray for you. உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். வியாதி பலவீனம் பிரச்சனை உள்ள இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்கள். Every pain and every disease. எல்லா வலியும் வெளியே போ இயேசுவின் நாமத்தினாலே. Get out in Jesus' name. வெளியே போ இயேசுவின் நாமத்தினாலே. Get out in Jesus' name. வெளியே போ இயேசுவின் நாமத்தினாலே. Every pain and every disease. எல்லா Get out of your வலியும் lives. வெளியே போ In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. In Jesus' name. இயேசுவின் In நாமத்தினாலே. Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. We meet tomorrow morning. நாளைக்கு காலையில 5 மணி ஜெபத்துல 5ல இருந்து 6 மணி வரைக்கும் அவங்க பிரசங்கம் பண்ண போறாங்க. நாளைக்கு பார்க்க போறோம். ஹalleluya. எல்லாரும் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே கன மகிமை பாத்திரரே. ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்று. நல்ல கைத்தடி பாடுவோம். ஆகாதது ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. விசுவாசத்தோடு ஆகாதது ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே கன மகிமைக்கு பாத்திரரே. ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஓ ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. Nothing is too difficult for me. Oh, nothing is so difficult for me. யாவரும் பாடுவோம். Nothing is so difficult for me. Oh, nothing is so difficult for me. Oh, great and mighty God, great in counsel and mighty in days. Oh, nothing, nothing, absolutely nothing, nothing is so difficult for me. Oh, nothing, nothing, absolutely nothing, nothing is so difficult. ஆகாதது ஒன்றுமில்லை. ஓ ஆகாதது ஒன்று. நல்ல கைத்தடி. ஓ ஆகாதது ஒன்றுமில்லை. ஓ ஆகாதது ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே கன மகிமைக்கு பாத்திரரே. ஓ ஆகாதது ஏதுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. யாவரும் நல்லா ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். ஓ அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வந்தவர் மீட்பு ஜெயிக்கிறார். ஓ யுத்தத்தில் வல்லவர். நல்ல விசுவாசத்தோடு
ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஓ வாழ்வழித்த இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழித்த இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் அல்லேலூயா பாடுவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே. ஆனந்த துதி கருத்தோடு வைராக்கியத்தோடு அல்லேலூயா பாடுவே. ஆனந்த துதியா உயர்த்துவே. ஜெயம் கொடுத்து தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஓ வாழ்வழித்த இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கைதட்டு முழு பலத்தோடு தேவன் செய்த காரியங்களுக்காக, தேவன் கொடுத்த விடுதலைக்காக இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு அற்புதம், இன்றைக்கு உன்னுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள். அற்புதத்தை பெற்றுக்கொண்டவனாய் நீ வீட்டுக்கு சொல்லு. முன்னால 4-5 பேரை கூட்டாலும் எல்லாருக்கும் அற்புதம். விசுவாசித்தபடி நீ பிரசங்கத்தில் கேட்டபடி விசுவாசத்தோடு வாடு, விசுவாசத்தோடு வாடு. உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. 4 மாதங்களாக நீ என்னெல்லாம் ஜெபித்தாயோ அவைகளெல்லாம் வந்து கிடைக்க போகிறது. 4 மாதங்களாக இந்த 5 மணி ஜெபம் வல்லமையா நடந்துகிட்டு இருக்குது. கீபோர்டு இருக்குது, சவுண்ட் இருக்குது, ஆட்கள் இருக்காங்க. நான் டெய்லி வரேன். நான் கேட்டது எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். பெரிய அற்புதத்தை வெகு சீக்கிரத்தில் சொல்ல போறோம். வெகு சீக்கிரத்தில் சொல்ல போறோம். வெளியரங்கமா சொல்ல போறோம். நம்முடைய தேவன் நம்மை வெட்கப்படுத்தாத தேவன், விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தேவன், கனம் பண்ணுகிற தேவன். பரலோக பிதாவே, இந்த காலை வேளை மாலை வேளைக்காக நன்றி. எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே கொண்டு வந்த அப்போஸ்தலர் ஜான் கிபே அவர்களுக்காக நன்றி. தீர்க்க தரிசனமாக ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே ஆண்டவரே பல காரியங்களை சொல்ல, விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க என் கிருபை கொடுத்ததற்காக நன்றி. நாங்கள் அந்த விசுவாசத்தோடு வாழ எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து வைத்திருக்கிறேன். நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதான் பாக்கி, நம்பிக்கையோடு கேட்க வேண்டியதான் பாக்கி. நாங்கள் அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை எடுத்துக்கொள்ள வேண்டும். விசுவாச அறிக்கை செய்து விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிறோம். எவ்வளவு தேவையா இருந்தாலும், என்ன கடனா இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன எதிர்கால பிரச்சனையா இருந்தாலும், யாருடைய பிரச்சனையா இருந்தாலும் தீர்த்து விடுதலை தந்து ஆசீர்வதித்து உயர்த்த போறதுக்காக நன்றி. பாஸ்டர் இயேசுதாஸ் அவர்களுக்காக, குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பாஸ்டர் ஜான் கிபே அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வந்த அனைவருக்காக ஜெபிக்கிறோம். காலை 5 மணி ஜெபத்தில் கலந்து கொள்ள நாளைக்கு 10:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் தலைவர்களுக்காக, ஊழியர்களுக்காக ஆண்டவரே ஒரு கருத்தரங்கு, விசுவாசத்தில் வளர ஆண்டவரே வரங்களை பெற்றுக்கொள்ள அந்த 10:30 12:30 மணி வரைக்கும் 2 மணி நேரம் நாளைக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. நாளை மாலையில் இருக்கிற கூட்டம், நாளை மறுநாள் காலை ஆராதனைகள், ஆண்டவரே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை கூட்டங்கள் எல்லாம் அந்த இடம் நிரம்பி வழிய போகிறதுக்காய், நிரம்பி வழிய போகிறதுக்காய், அநேகர் வரப்போகிறதுக்காய், அநேகர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் நன்றி. துதி கன மகிமை எல்லாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சத்தமா சொல்லி நல்ல கையை தட்டி ஆவியில நிறைஞ்சு நல்ல முழு பலத்தோடு நன்றி நன்றி நன்றி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவ ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட, நம்முடைய குடும்பத்தார் அனைவரோடு கூட, நம்முடைய திருச்சபை மக்கள், திருச்சபை ஊழியர்கள் அனைவரோடு கூட, உலகம் எங்கிலும் உள்ள தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள் அனைவரோடும் எங்களுக்கு நம்முடைய வார்த்தையை கொடுக்க கொண்டு வந்த அப்போஸ்தலர் ஜான் கிபே அவர்களோடும், அவரோடு வந்த ஆண்டவரே பாஸ்டர் இயேசுதாஸ் அவருடைய குடும்பங்களோடும் ஊழியங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். சத்தமா சொல்லாமா? எல்லாம் சத்தமா சொல்லணுங்க. சொல்றத நல்லா சொல்லணுங்க. அது அப்படியே ஆக கடவுது.
நீ சொன்னபடி ஆக கிடவது, நீ விரும்பினபடி ஆக கிடவது, நீ விசுவாசித்தபடி ஆக கிடவது. அதைத்தானே 4 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவர் வந்து சொல்றாரா? அல்லேலூயா சொல்லுங்க. God bless you. God bless you. Thank you, brother. Tomorrow morning 10:30 to 12:30 a seminar for pastors and leaders and believers of this church. Thank you, brother. God bless you.